கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, சகோதரிகளே, இன்று புனித ரமலான் மாதம் 16ஆம் இரவு நாங்கள் வீற்றிருக்கிறோம். நேற்றிரவு வெள்ளிக்கிழமையாகவும் 15ஆம் கிழமையாகவும் இருந்த காரணத்தினால் உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்த முடியாமல் போயிற்று. முந்த நாள் இரவு உங்கள் மத்தியில் ஆதாபு கவாயில் ஹாஜாத், மலசலம் கழிப்பது எப்படி, மலசலம் கழித்துவிட்டு துப்புரவு செய்வது எப்படி என்ற விவரங்களை உங்கள் மத்தியிலே நான் சொன்னேன். தொழுகையை பற்றி சொல்லுமாறும் நான் கேட்கப்பட்டிருக்கிறேன். தொழுகையை பற்றி சொல்லத்தான் வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. தொழுகை சரி வருவதாக இருந்தால், தொழுகை சிஹத்தாகுவதாக இருந்தால் எது சிஹத்தாக வேண்டும்? அதற்கு முந்தின விஷயம் வுது சிஹத்தாக வேண்டும். வுது சிஹத்தாகாவிட்டால் தொழுகை சிஹத்தாகாது, சரி வராது. அநேகமானவர்கள் பெண்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆண்களை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் வுது செய்கின்ற விஷயத்தில் பிழை செய்வதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கிறது. பள்ளிவாயிலில் பகிரங்க இடத்திலே பலர் வந்து வுது செய்வதை பார்க்கின்ற நேரத்தில் நிறைய பிழை விட்டு செய்கிறார்கள். ஆண்களே அப்படி செய்கிறார்கள் என்றால் பெண்களும் அப்படியான பிழைகள் விடுவதற்கு, பிழைகள் செய்வதற்கு சாத்தியம் உண்டு. எனவே ஆண்களும் பெண்களும் வுதுவை பற்றி நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். வுதுவுடைய பரதுகள் எவை, வுதுவை முறிக்கக்கூடியவைகள் எவை, வுதுவுடைய சுன்னத்துக்கள் எவை, வுதுவினுடைய லட்சியம் என்ன, வுது இல்லாமல் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற விவரங்களையும் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். வுது சரி வராமல் தொழுதால் தொழுகை நிறைவேறாது. எவ்வளவு தொழுதாலும் சரிதான். சாதாரணமாக ஒரு 50-60 வயதில் உள்ள ஒருவரை கூட, பலரை கூட நாங்கள் பார்க்கிறோம். ஒழுங்காக தொழக்கூடிய மனிதர்கள். நான் நினைக்கிறேன் அவங்களுடைய 15 வயதிலிருந்து அவர்கள் தொழுது வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி சாலிஹான ஒரு நேரமும் தவறாமல் தொழக்கூடிய நல்ல மனிதர்கள், 50-60 வயதை தாண்டியவர்கள், அவர்கள் கூட வுது செய்வதை பார்க்கும்போது அது சட்டவிரோதம். சட்டவிரோதமாக செய்தாலும் பரவாயில்லை என்றிருந்தால் செய்யலாம். அப்படி அல்ல. ஃபிக்ஹ் என்று ஒரு கலை, சட்டக்கலை என்றே ஒரு கலை இருக்கிறது, இல்முல் ஃபிக்ஹ் என்று. அதை நாங்கள் கூட படிப்பதற்கு ஏறத்தாழ 4 வருஷம் 5 வருஷம் தேவைப்படுகிறது, சட்டக்கலையை படித்து முடிப்பதற்கு. அந்த சட்டங்களை அப்படி மிக அவசியமானதாக ஆக்கி வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? அந்த சட்டப்படி செய்தால்தான் எந்த ஒரு அமலும் நிறைவேறும், இல்லாவிட்டால் நிறைவேறாது.
மும்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் ஒரு பக்கமாகுங்கள், நல்லவர்களே நீங்கள் ஒரு பக்கமாகுங்கள். மும்தாசுல் யௌம ஐயுஹல் முஸல்லூன், தொழுதவர்களே நீங்கள் ஒரு பக்கமாகுங்கள். மும்தாசுல் யௌம ஐயுஹத் தாரிகூன், தொழுகையை விட்டவர்கள் ஒரு பக்கமாகுங்கள் என்று மறுமை நாளில் சொல்லப்படும் போது நான் என்ன செய்வேன், நீங்க என்ன செய்வீங்க? தொழுதாக்கள் குரூப்ல பாட்டியில போய் நிற்போம். உதாரணமா இவட தெரிகிற எல்லாரும் போய் நிற்போம், தொழுதாக்கள் குரூப்ல போய் நிற்போம். அல்லாஹ் தானே சொன்னான், தொழுதாக்கள் ஒரு பக்கமாகுங்கள், தொழாதவர்கள் எல்லாம் மறுபக்கமாகுங்கள் என்று. மலக்கு ஒவ்வொரு ஆளா இந்த செக் பாயிண்ட்ல செக் பண்ணிக்கிட்டு வாரானே, அதே மாதிரி மலக்குகள் செக் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஆட்கள் தொழுதவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாகுங்க, தொழாதவனும் சேர்ந்துக்கிட்டு அங்க போய் நிக்கானே நம்ம தெரியல, ஆக்கள்கிட்ட ஐடென்டி பண்ணுவோம்ட்டு ஒவ்வொரு ஆக்களா போய் பார்ப்பாரு மலக்கு. ஒரு மலக்கா பார்ப்பாரு, லட்சக்கணக்கான மலக்குகள் அந்த பணியில அந்த டியூட்டியில இறங்கி வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. தம்பி இங்க வாங்க, ஒரு ஆளை கூப்பிடுவாரு மலக்கு. நீங்க தொழுதையா? ஓ நான் தொழுதான், 5 நேரமும் ஒழுங்கா தொழுதால் தான். இல்ல நீங்க தொழல, நீங்க அந்த குரூப்புக்கு போங்க. இல்லையே நான் தொழுதானே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க தொழுதான், அதுல பிரச்சனை இல்லை, உங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சரி வரவில்லை, பாத்தில் நிராகரிக்கப்பட்ட விஷயம். அப்ப நீங்க தொழாத ஆள்தான், அங்கால போகும். என்ன விஷயம்? நான் என்ற அளவு அறிஞ்சுதானே தொழுவேன். நீங்க எந்த ஊர்ல பிறந்த என்று கேட்பார் அவர் மலக்கு. நான் காத்தாங்குடியில. காத்தாங்குடியில இந்த தொழுகையினுடைய விவரங்களை சொல்லித்தரக்கூடிய தெரிஞ்ச உலமாக்கள் இருந்தார்களா இல்லையா? இருந்தாங்க. எத்தனை பேர் மட்டும் இருந்தாங்க? ஈசல்களை போல நிறைய இருந்தாங்க, ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. அவங்கள்கிட்ட நீ கேட்டு உது செய்கிற எப்படி, தொழுகிற எப்படி என்று கேட்டு செய்தியா செய்யலையா? நான் அப்படி எல்லாம் போய் கேட்கல, இப்படித்தான் அதி சொல்ற இடங்கள்ல சும்மா கேட்டுக்கிட்டு போறதை தவிர அப்படி கேட்டு விவரமா அறிஞ்சு செய்யல. உன்னுடைய பிழை. நீ ஒரு காட்டில் வசித்திருந்தால், உலமாக்கள் இல்லாத தூரமான ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்திருந்தால் உனக்கு மன்னிப்பு உண்டு. நீ காத்தாங்குடிதானே, ஆகையினாலும் உனக்கு மன்னிப்பில்லை. காலுக்குள்ளும் கைக்குள்ளும் உலமாக்கள் இருந்த இடம் காத்தான்குடி. நீ ஏன் தெரிந்து கேட்டு தெரிந்து செய்யவில்லை? ஆகையினால் உன்னுடைய இபாதத், உன்னுடைய தொழுகை நிராகரிக்கப்பட்டது. அந்த குரூப்புக்கு போன்னு சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு ஆள்ற நிலைமையும், அதே மாதிரி இன்னொரு ஆள்ற நிலைமையும் வரும். ஆகையினால நாங்க அவ்வாவிடத்துல ஒரு ஷாட்டு சொல்ல முடியாது. ஆண்டவனே எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை நான் செஞ்சேன் என்று ஷாட்டு சொல்ல முடியாது. அந்த ஷாட்டை ஏற்றுக்கொள்வதாயிருந்தால் அவன் மனிதர்கள் உலமாக்கள் இல்லாத ஒரு பகுதியிலே, ஒரு பிரதேசத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். நாம சொல்ல முடியாது. அதே போன்று உலமாக்கள் வாழக்கூடிய ஊர்களிலே, பகுதிகளிலே வாழக்கூடிய எவருமே இதை ஷாட்டாக சொல்ல முடியாது. ஆகையினால் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உலமாக்கள் சொல்லித்தாராக இல்லையே, சொல்லித்தாராக இல்லையே என்று உலமாக்களை குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை. அவனும் சொல்லுவான் தான், சந்தர்ப்பம் வரக்குள்ள சொல்லுவான் தான், குதுபாவில சொல்லுவான், ஹதீஸ் இடத்தை சொல்லுவான். ஆனால் கேட்டு தெரிந்து கொள்றது உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஐபாதத்தில் இறங்க போறீங்களோ அந்த ஐபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுதான் அந்த ஐபாதத்தில் இறங்கணும். கல்யாணம் முடிக்கிறவன் என்ன செய்யணும், எப்படி ஜிமா செய்கிற, எப்படி குளிக்கிற, எப்படி நீயத்து வைக்கிற என்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் கல்யாணம்ங்கிறதுல கால் வைக்கணும். இந்த சட்டம் தெரியாம அவர் கல்யாணம் முடித்தால் அவரு ஜுனுபாலியாகவே காலத்தை கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் உங்களுக்கு ஒரு கதை உண்டு சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். என்ற கூட்டாளியிட கதை உண்டு, பேர் சொல்ல இயலாது. அவனுக்கு 3 புள்ள. என்ற கூட்டாளி அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதலே எனக்கு கூட்டாளி. 3 புள்ள. கொழும்புல இருந்தான்.
அவன் என்னை விட கொஞ்சம் மார்க்க பற்று கூடினாள். நான் சுபோகத்தோളം படுத்தாலும் அவன் ரூம்ல நான் படுக்கிறேன், அவன் சுபோகத்தோളം பிடித்திருவான். போய் சுபோகம் தொழுதுட்டு வந்து குர்ஆனும் ஓதுவான். ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுவான் சுபோகம் தொழுட்டு வந்து. அவன் குர்ஆன் ஒரு சட்டத்துல நானும் எழும்பிட்டு போற சில நேரங்கள்ல சுபோகத்தோட. அப்ப நான் கேட்ட ஒரு நாள் அவன்கிட்ட, எனக்கு கூட்டாளி மட்டுமில்லை, உங்களையும் எடுத்து இத்தனை பேரும் கூட்டாளி தான், பேர் சொல்ற சரி இல்லையே. அவன் நாள் கேட்டேன், நீ ஒவ்வொரு நாளும் சுபோகம் தொழுகிறிய, உனக்கு இந்த முழுக்குகளுக்கு என்று ஏற்படுற இல்லையாப்பா, ஜனாபத்து என்று அப்படி ஏற்படுற இல்லையா? இப்ப கல்யாணம் முடிச்சவன் கொஞ்சம் மனைவியோட உடலுறவு கொண்டாலும் ஜனாபத்து ஏற்படும். இஸ்கலிதம் என்றாலும் ஆகிற இல்லையாப்பா உனக்கு? கனவுல இந்திரியம் வழியாகிறது இஸ்கலிதம், சொற்பன இஸ்கலிதம், அது கூட ஏற்படுறது இல்லையா? ஒவ்வொரு நாளும் சுபோகம் சரியா தொழுதுட்டு இருக்கிறியே. இடத்துக்கு அவன் கேட்டா என்ன கேட்டா, அது என்ன ஜனாபத்தண்டா என்ன முழுக்கண்டா என்ன கேட்டான். உனக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்ட? 3 பிள்ளைண்டான். இந்த 3 பிள்ளைக்கும் ஒரு பிள்ளைக்கு 30 தரம் வீதம் என்றாரு, 3 பிள்ளைக்கும் 90 தரம் நீ உடலுறவு கொண்டிருப்பிய. நீ என்ன செய்யலையா? குளிக்க இல்லையா? நீ எடுத்து வச்சு தெரியாத மச்சான், எனக்கு இது இவ்வளவு நாளைக்கு தெரியாது, அறவே தெரியாது. 3 பிள்ளை பெற்றுத்தான் இருக்காரு, தவறாம சுபோகதான் இருக்காரு, குர்ஆன் ஓதிதான் இருக்காரு. எவ்வளவு பாவம் அது! ஒரு முழுக்காளி தொழுகிறதே பாவம், குர்ஆனை தொடுறது பாவம், குர்ஆனை ஓதுறதும் பாவம். அப்படியான பாவத்தை அவர் செய்துட்டு இருந்திருக்காரு 3 புள்ள போடுற வரைக்கும். அவருக்கு இப்ப வேறத்தால எந்த வயசு இருக்கும். அப்ப அவர் இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் அவருக்கு வேறத்தால இப்ப எனக்கு 55 வயசுண்டா அவருக்கு ஒரு 40 வயசு அல்லது 35 வயசு இருக்கிற நேரத்தில் இந்த சமாச்சாரம் நடக்குது. அப்ப அவ்வளவு காலமும் அவருடைய வீணா போச்சா இல்லையா? எல்லா இபாதத் எல்லாமே வீணா போச்சு. சுபம் மட்டும் இல்ல, ஐங்காலம் தொழுவதும் வீண், பள்ளிக்கு ஓடுவதும் ஹராம், குர்ஆன் ஓதினதும் ஹராம், செய்த அமல்கள் எல்லாம் நேர்மாறாக ஹராமா போய்விட்டது. ஆகவே சட்டத்தை தெரிஞ்சு நீங்க செய்யணும். அதனால உதுவை பற்றி நிறைய பேசினா அது 4-5 நாளைக்கு பேச வேண்டிய விஷயம், உதுவுடைய விஷயம். முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுடைய கவனத்துக்கு தருகிறேன். முதலில் உது, உது என்றால் சுத்தம் அல்லது அழகு என்ற அர்த்தம் உண்டு. உது என்ற சொல்லுக்கு சுத்தம், நவாபத்து, சுத்தம் அல்லது ஜமால், அழகு என்ற அர்த்தம் உண்டு. உது செய்கிறவனுடைய முகம் எப்போதும் அழகாகத்தான் இருக்குமாம். உதுவை நிரந்தரமாக செய்துகிட்டு வரக்கூடிய ஒரு மனிதனுடைய முகம் எப்போதும் அழகாகத்தான் இருக்குமாம். சாதாரணமாக கூட நான் மூத்த பார்த்துட்டு இவன் தொழுகிறான் அடிப்பான், மூத்த பார்த்தா விளங்குது. இவன் தொழக்கூடிய ஆள் இல்லை, முகத்தை பார்த்தா விளங்குது. எப்படி விளங்குது உங்களுக்கு? பார்த்து பார்த்து பழகி போனீங்க. ஒவ்வொரு செய்தி தொழுது வந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்து பார்த்து பழகி உணவு செய்யாத தொழாத ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்தா நிச்சயமாக ஒரு வித்தியாசம் உடனடியாக காட்டத்தான் செய்யும். நாங்க அப்படி சொல்றோமா இல்லையா? அவன் முகத்தை பார்த்தா தொழக்கூடிய ஆள் போல விளங்குதுடா, அவன்கிட்ட முகத்தை பார்த்தியா தொழக்கூடிய மாதிரி ஆளா விளங்கல்ல என்று சொல்றோமே. அப்படியான ஒரு சுத்தம், ஒரு அழகு அவனுடைய முகத்திலே ஏற்படும். உணவோட இருக்கிறது இருக்க, உணவு செய்து தொழுகிற கதை இருக்கட்டும். உணவோட இருக்கிற எந்த நேரமும் ஒரு இபாதத். எப்படியான இபாதத்னா பெரிய இபாதத்து. அதனுடைய தாற்பயத்தை உணர்ந்து நீங்க கேட்டா உங்களோட இருக்கிற இப்படியான இபாதத்தான்னு கேட்பீங்க. உணவோட இல்லாம இருக்கிறதுக்கு என்ன சொல்றது? ஹதசுல் அஸ்கர், சிறிய துடக்கு. உணவு இல்லாமல் இருக்கமே அதுக்கு பேர் என்ன? ஹதசுல் அஸ்கர், சிறு துடக்கு. துடக்கு சிறுங்கிறத விடுங்க, துடக்கண்டு வந்துட்டு அப்ப அங்க ஒரு தோஷம் தான். உணவு இல்லாமல் இருப்பதே ஒரு தோஷம். துடக்கண்டல வந்துட்டு சிறுவையோ பெரியோ அங்கிறத இருக்கட்டும், துடக்கண்டு வந்துட்டு உணவு முழுக்கோடி இருப்பது ஹதசுன் அக்பர், பெரிய துடக்கு. உணவு இல்லாமல் இருப்பது சிறிய துடக்கு. அப்ப உணவு இல்லாமல் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யலாது? தொலையலாம்.
தவாஃப் செய்யலா, குர்ஆன தொடையலா, சஜதா திலாவத் செய்யலா, சஜதா ஷுக்ர் செய்யலாது. அப்ப 5 காரியமும் ஒவ்வொரு இல்லாத நேரத்தில் செய்ய இயலாது. அப்படி என்ன ஒவ்வொருடைய பவர் என்ன? அப்ப இந்த இந்த 5 காரியத்தையும் ஆகுமாக்கி வைக்கிறதா இல்லையா? 5 காரியத்தையும் செய்வதற்கு லைசன்ஸ் தருகிறது. இந்த அனுமதி தருகிறது இந்த 5 காரியத்தையும் செய்யலாம் என்பதற்கு. இல்லாமல் இருக்கும்-போது இந்த 5 காரியத்தையும் செய்வது ஹராம். மக்ரூஹ் இல்ல, ஹராம். இல்லாமல் தொலையலுமா? ஹராம். இல்லாமல் கஅபாவை தவாஃப் செய்ய இயலுமா? ஹராம். இல்லாமல் குர்ஆனை தொட இயலுமா? ஹராம். இல்லாமல் சஜதா திலாவத் செய்யலாமா? சஜதா திலாவத் என்றா என்ன? குர்ஆன் ஓதிக்கிட்டு போற நேரத்தில் சஜதா வருகுது. சஜதா வந்த உடனே சஜதா செய்யறமே, அதுதான் சஜதா திலாவத்துங்கிறது. இப்ப நீங்க தராவி தொழுகையில இந்த இக்ரா ஓதின உடனே என்ன செய்யறீங்க? ஒரு சுஜூது செய்யறீங்க தானே, அதுக்கு பேர் என்ன? சஜதா திலாவத். ஓதினத்தினால் ஏற்பட்ட சுஜூது. சஜதா வந்த சுஜூது செய்யணும், அது செய்ய இயலாது. அடுத்தது சஜதா ஷுக்ர், நன்றிக்குரிய சுஜூது செய்ய இயலாது. அது என்ன? சஜதா திலாவத்து உங்களுக்கு ஒரு அளவு தெரிஞ்சிருக்கும், தொழுகையில செஞ்சு சஜதா திலாவத்து தெரிஞ்சிருக்கும். குர்ஆன் ஓதும் போது சஜதா வந்தா தெரிஞ்சிருக்கும், சுஜூது செய்யறோம். சஜதா ஷுக்ரண்டா என்ன? நன்றி கடன் நிறைவேற்றும் சுஜூத், நன்றிக்காக செய்யும் சுஜூத். அது எப்படி? ஒருவன் வாரான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பயங்கர வியாதியை கொண்டு சோதித்திருக்கிறான். அவனை நாங்க பார்த்துட்டு அர்ஹமுர் ராஹிமீனான நாயனே ரப்புல் ஆலமீனே, இவனும் கொண்டாடியான் தான், நானும் கொண்டாடியான் தான், இவனை போல நீ என்ன வைக்கலையே, இவ்வளவு ஆரோக்கியமானவனாக நீ என்ன வச்சிருக்கிறா, இவனை போல என்னையும் வைக்கிறதுக்கு ஒன்னால முடியும் தானே, அப்படி இருந்தும் நீ என்ன இப்படி வச்சிருக்கிறியே என்று நினைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சுஜூது செய்தல், அதை சஜதா ஷுக்ர் என்று சொல்லப்படும். நோயால பீடிக்கப்பட்ட ஒருவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எவ்வளவு செல்வமா வச்சிருக்கிறான்ங்கிறத நாங்க பார்க்கணும்னா இந்த ஹாஸ்பிட்டல் வழியை சுத்தி பார்க்கணும். அதுலயும் கூடுதலா எங்க இந்த ஆக்சிடென்ட் பாட்டுகளுக்கு போய் பார்க்கணும், முல் ஏரியாவுக்கு போய் பார்க்கணும், அங்கோடைக்கு போய் பார்க்கணும். புத்துநோய் ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? மகரகம புத்துநோய் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணும். பார்த்தா தான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மளை எவ்வளவு உயர்வாக சந்தோஷமாக வச்சிருக்கிறான் நினைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படியான கட்டங்களில் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்து ஒரு சுஜூது செய்கிறது சுன்னத்து. அதை சஜதா ஷுக்ரன்னு சொல்லப்படும். நோயால பீடிக்கப்பட்டவன் அல்ல, அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்து குடிச்சு வெறிச்சு விபச்சாரம் செய்து கொலை செய்து பெரிய அட்டகாசம் பண்ணி திரிகிற ஒருவன், அவனை கண்டாலும் சஜதா ஷுக்ர், நன்றிக்குரிய சுஜூது சுன்னத்து தான். ஆண்டவனே, அவனை போல நீ என்ன ஆக்கலையே, என்ன நல்லடியானாகத்தானே வச்சிருக்கிறாய் என்று சுஜூது செய்கிறது, அது சஜதா ஷுக்ர். ஆனா அவனுக்கு ஒரு நோயாளி, பயங்கர நோயாளி வாரான், அவனை பார்த்துட்டு அவனுக்கு முன்னால அந்த சுஜூதை செய்யப்படும். செஞ்சா என்ன நடக்கும்? அவன் மனம் வேதனைப்படும். இவரை இப்படி படைக்கலையா வேண்டி இவர் என்ன செய்யறாரு? நன்றி செய்யறாரு. அப்ப என்னதுக்கு அவன் என்ன இப்படி படைச்ச என்ன? அல்லாஹ்வின் மீது இவன் குறை நினைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று அந்த நோயாளிக்கு ஏற்படும். ஆகையினால அவன் கண்ணுக்கு முன்னுக்கு அந்த சுஜூதை செய்யாமல் மறைந்து அந்த சுஜூதை செய்ய வேணும். இந்த சுஜூது நாங்க கூடுதலா செய்யறதுல தானே, சஜ்தா திலாவத்து செய்வோம், சஜ்தா ஷுக்ர் செய்கிறது ரொம்ப குறைவு. இதுவும் சுன்னத்து தான். இந்த 5 காரியமும் ஒது இல்லாமல் செய்வது ஹராம். அப்ப எவ்வளவு பவர் அந்த ஒதுவுக்கும். கைய கால கழுவுற வேளான்னு இதை கழுவிட்ட உடனே இந்த 5ம் ஹலால் ஆகுது. அப்படி ஆனால் ஒது இல்லாமல் இருக்கின்ற அந்த நிலை
மிக மோசமான நிலை. ஒரு இன்சான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை மலக்குகளை வச்சிருக்கான். பொதுவா ஒரு இன்சான்ல ஆணோ பெண்ணோ சின்னவனோ பெரியவனோ ஒரு இன்சான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை மலக்குகளை வச்சிருக்கான் சொல்லுங்க பாப்போம். நான் அன்று ஒரு நாள் பேசும்போது அதை குறிப்பிட்டிருக்கிறேன். 366 மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடல்லே வச்சிருக்கான். என்ன பண்றாங்க? டியூட்டி தான். ஒவ்வொரு ஆட்களுக்கும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் 366 மலக்குகள் இருக்கிறார்கள். அதுல 2 மலக்குகளுக்கு தான் டியூட்டி, பெரிய டியூட்டி. 6 ரகீப் அதீத், நன்மையை எழுதுகிறவர் தீமையை எழுதுகிறவர். இவங்க 2 பேருக்கு தான் டியூட்டி, பெரிய டியூட்டி, மிக முக்கியமான டியூட்டி. இந்த மலக்குகளில் 366 பேரும் இந்த 2 பேரோட அடங்கித்தான், 2 பேரையும் சேர்த்து தான் 366. உது இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் ஒரு இன்சான் 364 மலக்குகளும் 364 மலக்குகளும் வேதனைப்படுறாங்களா? எப்படி வேதனை? ஒரு நஜீஸ்ல நாங்க நின்று கொண்டிருந்தா எங்களுக்கு மன திருப்தியா வரைக்கும். ஒரு அசுத்தமான இடத்துல, ஒரு நஜீஸான இடத்துல நாங்க நின்று கொண்டிருந்தால் எங்களுக்கு மன திருப்தியா வரைக்கும். எப்போது இந்த இடத்தை விட்டும் போவோம் என்ற எண்ணத்திலானே இருப்போம். அப்படியான ஒரு நிலை அந்த 364 மலக்குகளுக்கும் ஏற்படுகிறதாம். அப்ப அவங்களுக்கு எப்படி விளங்கும்? ஒதுவில்லாமல் இருக்கும் போது இந்த உடல் ஒரு அசுத்தம், ஒரு குப்பமேடு, ஒரு நஜீஸ் குழி என்று அவர்கள் கருதுவார்கள். ஆகையினால பொறுப்போட என்ன சன்னியங்காத்தவன் ஒது செய்யறான் இல்லை, நாசமா போனவன் ஒது செய்யறான் இல்லை, இன்னொரு கஷ்டமா இருக்கு நமக்கு, இன்னொரு கஷ்டமா இருக்கு என்று அந்த 364 மலக்குகளும் இவனை சபிச்சுக்கிட்டே இருப்பார்களாம். எடுத்த உடனே 366 மலக்குகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுவிடும். இது உதவில்லாமல் இருக்கும் போது இந்த மலக்குகள் எல்லாம் இவனை சபித்துக் கொண்டு வெறுத்து கொண்டு இருக்கின்ற நிலை முழுக்கு ஏற்பட்டு விடுமையானால், பெரும் தொடக்கு ஏற்பட்டு விடுமையானால் 364 மலக்குகளும் அவனின் உடலை விட்டும் வெளியேறி விடுகிறார்கள். 2 பேரை தவிர, ரகீபையும் அதீதையும் தவிர மற்ற 364 மலக்குகளும் அவனுடைய உடலை விட்டு என்ன செய்யறாங்க? வெளியேறார்கள். எப்படி அந்த வசனம் வருதுன்னா நுஃபூர் என்ற வசனத்தை தான் எழுதியிருக்கிறாரு. நுஃபூர் விரண்டு ஓடுதல். எதையாவது கண்டு, சிங்கத்தை புலிய கரடிய கண்டு விரண்டு ஓடுவது போல் அவனுடைய உடலை விட்டும் அந்த மலக்குகள் எல்லாம் ஓடுகிறார்கள். வலிமார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஒருவரை பார்த்த உடனே இவரு முழுக்கோடு இருக்கிறாரா இல்லையா, இவரு சிறு தொடக்கோடு இருக்காரா இல்லையா என்கிறத புரிஞ்சுக்குவாங்க. லேசா புரிவாங்க. எப்படி புரிவார்கள்? ஒருவன் உது இல்லாமல் இருந்தால் தானே அவன் சிறு துடக்கோடு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு வலியுள்ள அவனை பார்த்த உடனே அவனில் இருக்கிற மலக்குகள் எல்லாம் அவருடைய கண்ணுக்கு தெரியுமாம். அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? நாசமத்து போனவன் ஓது எடுக்காம இருக்கானே, நாசமத்து போனவன் ஓது எடுக்காம இருக்கானே என்று சொல்லிக் கொண்டிருப்பதை ஒலிமார்கள் நேர்ந்த பார்ப்பாங்களாம். அந்த மலக்குகளுடைய சத்தத்தை கேட்பார்களாம். அதை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவன் உதுவில்லாமல் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வார்கள். முழுக்காளியாக ஜனாபத்தோடு அவன் இருக்கிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்வார்கள்? முழுக்காளியான உடனே 364 மலக்குகள் என்ன செய்வாங்க? விரண்டு ஓடுவார்களே, அதை அந்த மலக்கு நேர், அந்த ஒலி நேரிலே பார்க்கிறார். மலக்குகள் விரண்டு ஓடுவதை பார்க்கிறார். அப்போது சொல்வார், நீ முழுக்கோடு இருக்கிறாய், ஆகையினால் குளித்துக் கொள் என்று சொல்வார். அல்லது உதுவில்லாமல் இருக்கிறாய், உது செய்து கொள் என்று சொல்வார். எனவே உதுவோடு தொழுகைக்காக உது எடுக்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குர்ஆனை தொழுவதற்காக உது எடுக்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுவாக எந்த நேரமும் உதுவுடன் இருத்தல் மிகச் சிறந்த அமல். எந்த அளவுக்கு ஹராமாக்கப்பட்ட 5 விஷயங்களை ஹலாலாக்கி தரக்கூடிய ஒரு வல்லமை உதுவுக்கு இருக்கிறது என்றால் அந்த உதுவினுடைய சிறப்பு எத்தகையது என்பதை நீங்கள் சிந்தனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள்.
உது எடுத்த உடனே என்ன செய்யணும்? 2 ரக்காத்து சுன்னத்து தொழணும். உதுவுடைய சுன்னத்து எப்போதும் தொழலாம். எப்போதும் உது எடுத்தவுடன் 2 ரக்காத் சுன்னத்து, உதுவுடைய சுன்னத்து. உசல்லி சுன்னத்தல் உதுஇ ரக்காத்தைனி என்று நியத்து வைத்து தொழுவது மிக விசேடமான அமல். சில அமல் இருக்கு தம்பி, சின்ன அமலாத்தான் இருக்கும், அதில் பலாபலன் ரொம்ப கூட இருக்கும். சில அமல்கள் இருக்கும், பெரிய அமலா இருக்கும், பலாபலன் ரொம்ப குறைய இருக்கும். அப்படியும் இருக்கு. இந்த ஒவ்வொருக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத்து தொழுவது இருக்கிறதே, இது பலாபலன் கூடிய ஒரு விஷயம். பெரிய வேலை இல்லை, 2 நிமிஷம் போகும், பலாபலன் கூடிய விஷயம். அது கூட ஹதீஸ் வருகிறது, நான் சொல்லியும் இருக்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தில் பிரவேசித்தார்கள். மிஅராஜுக்கு போன நேரம் சுவர்க்கத்துக்குள் ரசூலுல்லாஹ் கால் வைத்து உள்ளே செல்கிறார்கள். அங்க யாரோ ஒரு ஆள் நடக்கிற செருப்பு சத்தம் கேட்குது ரசூலுல்லாஹ்வுக்கு. யார் அது? சுவர்க்கத்துக்கு நான் தானே முதல்ல வாரேன், எனக்கு முன்னால ஒரு ஆள் வந்து இந்த நடந்துகிட்டு போற சத்தம் கேட்குது. அப்படிதான் ஹதீஸ்ல வருது. செருப்பு சத்தம், செருப்பு சத்தம், கரு கரண்ட சத்தம், புதிச்ச செருப்பு போல இருக்காது, பல புதிய சப்பாத்தா இருக்கும், அதான் கரு கரண்டு சத்தம் கேட்டுருக்கீங்க. கர்அனாலைக்க யாரு என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்போ சொல்லப்பட்டுச்சான், இவர்தான் ஆறு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிலால் எனக்கு முன்னால அவர் சொர்க்கு வந்துட்டாரோ, அவர் உங்களுக்கு முன்னால வந்துட்டாரு. வந்து என்ன செய்யறாரு? நடந்து தெரிகிறாரு சொர்க்கத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய் வந்த பிறகு பிலாலை அழைத்து, யா பிலால், பிலாலே, சுவர்க்கத்தில் உன்னுடைய 2 செருப்புகளின் கருக்கு கற்கண்ட சத்தத்தை நான் கேட்டேன். எனக்கு முன்னால் நீ சுவர்க்கத்துக்கு போய்விட்டீரே, என்ன அமலை கொண்டு நீ போனாய்? என்ன அமல் செய்த காரணத்தினால் சுவர்க்கத்தில் பிரவேசித்தாய் என்று கேட்க பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அப்படி பெரிய அமல் எதுவுமே நான் செய்யவில்லை, ஆனால் ஒன்று செய்திருக்கிறேன். எப்போது வுது செய்தாலும் உடனே 2 ரக்காத் சுன்னத்து நான் தொழுவேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் வுது செய்து 2 ரக்காத் வுதுவுடைய சுன்னத்து தொழாமல் கிடையவே கிடையாது. இப்படி ஒரு அமலைத்தான் நான் செய்திருக்கிறேன் நாயகமே என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். பார்த்தீர்களா? இந்த வுது செய்தி, வுதுவை தொடர்ந்து 2 ரக்காத்துக்கள் வுதுவுடைய சுன்னத்து தொழுவதினால் ரசூலுல்லாஹ்வை விட சுவர்க்கத்தில் முதலில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்தது. அது மற்ற மக்களுக்கு ஒரு பாடமாக எடுத்து காட்டப்படுகிறது. காரணம் என்ன? வுதுவினுடைய ஹக்கீகத்தை புரிந்தால் அதை தொடர்ந்து தொழுவதனுடைய ஹக்கீகத்தையும் புரிந்தால் இதனுடைய உண்மை எங்களுக்கு விளங்கும். வுது என்றால் அல் இன்ஃபிசால். ஷரியத்துல சொல்லித்தர மாட்டாங்க. இது ஷரியத்துடைய உலமாக்கள் இந்த கருத்து சொல்ல மாட்டாங்க. தரீக்கத்துடைய ஹக்கீகத்துடைய மாரிஃபாவுடைய ஞானிகள் பேசுகிற கருத்தை தான் நான் இப்போது சொல்லுகிறேன். வுது என்றால் அல் இன்ஃபிசால், தொழுகை என்றால் அல் இத்திசால். இன்ஃபிசால் என்றால் என்ன? பிரிதல். இத்திசால் என்றால் சேருதல். வுது என்றால் இன்ஃபிசால், பிரிதல். ஸலாத்து தொழுகை என்றால் இத்திசால், சேருதல் என்ற அர்த்தம். என்ன விதியாது? ஒவ்வொடுக்கிறதுக்காக நாங்க கையை கழுகி, மூத்த கழுகி, தலையை மசூல் செய்து, காதை மசூல் செய்து, காலை கழுகி செய்யும் போது எங்களில் இருந்து சில விஷயங்கள் பிரிஞ்சு போகும். கழுகுறோம் தானே, கழுகுறோம், பிரிஞ்சு போகுது. என்னென்ன பிரியுது? நாங்கள் செய்த பாவங்கள் அத்தனையுமே பிரிஞ்சு வைத்திருது. ஒரு மரத்தில் பழுத்த இலை விழுவது போல், அப்படித்தான் ஹதீஸிலே வருகிறது. ஒரு மரத்தில் இருந்து
பழுத்த இலை விழுவது போல் இவனுடைய உடலில் இருந்து பாவங்கள் விழுந்து விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ உடல் கையை கழுவுறோம், கையினால செய்த பாவம், முழங்கை வரைக்கும் கழுவுறோம், அதால செய்த பாவம். அப்ப அதுக்கு மேல அரைஞ்சல செய்த பாவம் வராதோ? கையங்குள்ள கையெல்லாம் சேர்ந்து வந்துடும். முகத்தை கழுகுறோம், முகத்தால செய்த பாவம், முகத்தால செய்த பாவம் போது கண்ணால, மூக்கால, வாயால, இதெல்லாம் முகத்தில் உள்ள உறுப்புகள் தானே. இவற்றால் செய்த பாவங்கள் எல்லாமே கழுவுப்பட்டு எங்க போய் விழுவுது? ஹவுதுக்குள்ள விழுவுது. பொம்பளை இரண்டாலும் பரவாயில்ல, அவங்களோட பாவம் எல்லாம் கழுகுப்பட்டு காணுக்குள்ள வைத்திரும். இவன் ஆம்பளை செய்கிற பாவங்களை எல்லாம் எங்க கொண்டு வந்து கழுகுறான்? ஹவுதுக்குள்ள கொண்டு வந்து கழுகுறதுனால இந்த பாவங்கள் எல்லாம் ஹவுதுக்குள்ளேயே என்ன செஞ்சுது? கிடக்கு. அப்ப அது எங்களுக்கு தெரியுதா? தெரியுது இல்ல. காரணம் என்ன? எங்கட இந்த கண்ணுக்கு அது தெரியாது. இந்த ஹவுதுக்குள்ள பாவம் இருக்கிறது எங்களுடைய இந்த கண்ணுக்கு தெரியாது. அது எந்த கண்ணுக்கு தெரியும்? மனக்கண்ணுக்கு தெரியும். மனக்கண் திறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது விளங்கும். அதனால சில பெரியார்கள் பள்ளி வாயிலுக்கு உது செய்வதற்காக வந்து ஹவுலை பார்த்து விட்டு திரும்பி போயிருக்கிறார்கள். ஏன் திரும்பி போறீங்க? உது செய்யலையாண்டு கேட்டதற்கு, இரத்தத்தால் உது செய்தால் உது நிறைவேறுமா என்று கேள்வி கேட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். இரத்தம் இருக்க, இரத்தத்தை எடுத்துவிட்டு உது செய்கிறான், உது கூடுமா? கூடாது. இரத்தத்தினுடைய நிறத்துக்கு அந்த ஹவுது நீர் அவருக்கு தோற்றியது. காரணம் என்ன? இவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவுப்பட்டு ஹவுதில் இருக்கின்ற நீரோடு கலந்து அந்த நீர் இரத்த நிறத்துக்கு சிவப்பாகிவிட்டது. அதனால் அவர் இரத்தம் என்று குறிப்பிட்டார். அப்ப இவருடைய உடலில் இருந்து பாவங்கள் எல்லாம் பிரிஞ்சு போகுது. போயாச்சே. எல்லா பாவங்களும் போனாலும் ஒரு பாவம் இருக்கும். அந்த பாவமும் போகுது. உது செய்யும் போது என்ன பாவம்? தம்பி தம்பி வச்சாரம் செய்திருப்பான், கொலை செய்திருப்பான், கொள்ள அடிச்சிருப்பான், போய் சொல்லியிருப்பான், ஆறாமான வஸ்துவை முகந்திருப்பான், ஆறாமான வஸ்துவை பார்த்திருப்பான். எத்தனை பாவங்கள் அனைத்துமே கழுவப்பட்டு போயிரு உதவோடு. ஒரே ஒரு பாவம் அது கூட கழுவப்படும். அது என்ன? கைரியத். அதுதான் பாவங்கள் ஆகப்பெரிய பாவம். சினாவை விட, கொலையை விட, கொள்ளையை விட, பொய்யை விட, குடியை விட ஆகப்பெரிய பாவம் என்ன? கைரியத்து. நான் வேறு, அல்லாஹ் வேறு என்ற உணர்வு, நான் அவன் அல்ல என்ற உணர்வு. இதை விட மிஞ்சின பாவம் எதுவுமே கிடையாது. பாவங்கள் ஆகக்கூடிய பாவம் எது? ஷிர்க். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாம், ஷிர்க்கை மன்னிக்க மாட்டானாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த ஷிர்க் என்ன ஷிர்க்? நான் வேறு, ஹக்கு வேறு, ஹக்கு வேறு, ஹல்க் வேறு, அல்லாஹ் வேறு, சிருஷ்டி வேறு என்ற உணர்வு, அந்த நம்பிக்கை கொடும் பாவம், கொடிய பாவம். இந்த பாவம் கூட என்ன செய்யுது? கலண்டு விடுபட்டு பிரிந்து செல்கிறது. இவர் எப்படியான ஆள் அரிப்பார்? இப்ப பழைய உடுப்ப கலத்தினா போட்டிருக்கக்கூடிய பழைய உடுப்பு, ஷர்ட்டும் பழசி, பெனியனும் பழசி, தொப்பியும் பழசி, சாரனும் பழசி, செருப்பும் பழசி, உள்ளும் போட்டிருக்கிற எல்லாம் கோட்டும் பழசி, எல்லாமே பழசி. எல்லாத்தையும் கலத்தி போட்டா என்ன செய்யணும்? இப்ப நிர்வாணத்தோட நிக்கலாமா? ஏலா உடனே என்ன செய்யணும்? புது உடை அணிய வேண்டும். எல்லாத்தையும் கலட்டினவன் புதிய உடை அணிய வேண்டும். இந்த பாவங்களை எல்லாம் தன்னில் இருந்து அகற்றி, உணு மூலம் இந்த பாவங்களை எல்லாம் தன்னில் இருந்து அகற்றி பாவத்தை விட்டும் பிரிந்தவன் யார்? வுது செய்தவன். முன்ஃபஸில், பிரிந்தவனாகிறான். பிரிந்தவன் என்ன செய்ய வேண்டும்? சேர வேண்டும். பிரிவுக்கு பிறகு என்ன? பிரிவுக்கு பிறகு என்ன? பிரிவுக்கு நேர் எதிர் சொல் என்ன தம்பி? பிரிவு உறவா?
உறவு, சேர்வு அல்லது இணைவு. என்ன பிரிவு, இணைவு, சேர்வு. பிரிஞ்சா பிரிஞ்சதோட நின்றுக்கப்படா. கொண்டாட்டி சரியில்லைன்னு பெராக்கு சொல்லி போட்டு என்னதுக்கு சும்மா கிடப்பான். இவன் போனா இன்னொத்தி பட்டு என்ன செய்ய வேண்டியதானே, இன்னொத்திய முடியனப்பா. பிரிஞ்சா இன்னொட்ட செய். அதே போல உன்னுடைய பாவங்களை எல்லாம் கழட்டி நீ பிரிந்தவனாகும் போது, முன்பசிலாகும் போது என்ன செய், முத்தசிலாகு. என்ன சேரு, இணைந்து கொள். அதுதான் தொழுகை. எந்த அளவுக்கு கல்யாணம் முடிச்சு தலாக்கு சொல்லி 3 மாசத்தாலாம் காவியாருன்னு செய்வாரு, துண்டு தருவாரு இவருக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு. அப்படியெல்லாம் இருக்கப்படா, 3 மாசம் எல்லாம் பார்க்கப்படா, கல்யாணத்தை முடிச்சுக்கணும் என்ற மாதிரி தான் அது இருக்கு. சட்டம் தான் 3 மாசம் போதான் போகணும். ஆம்பளைக்கு 3 மாசம் இல்ல, பொம்பளைக்கு 3 மாசமே போகணும். ஒரு பெண்ணை ஒருவன் தலாக்கு சொல்லிட்டான், அவள் திருப்பி கல்யாணம் முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் போகணும்? 3 மாதம் போகத்தான் வேணும். அதுக்கிடையில கல்யாணம் முடிக்க இயலாது. இவருக்கு எவ்வளவு காலம் போகணும்? அடுத்த பின்னாடி காகை போட்டுல இருந்து இறங்கிட்டு நாகையடி அவலியாவால வரக்கைய ஒரு விட்ட என்ன செய்யலாம், அந்த ஆலியை கட்டலாம். ஆணுக்கு அப்படி சட்டம். அப்ப சுணங்கப்படா, லேட் பண்ணப்படா. தலாக்கு சொல்லிட்டியா, நீ முடிவின்னுண்ட, அவ்வளவுதான் முடிக்க இயலாது. அதே மாதிரி நீ பிரிஞ்சிட்டியா, சுணங்காதே, உடனே என்ன செய்ய, பிரிந்தால் சேரி தொழு. அதனால் நான் சட்டம் வந்திருக்கு. இந்த உலமாக்கள் நீங்க கேட்டு பாருங்க, உங்களுடைய சுண்ணத்து தொழுகிறேன்டா உது செய்து எவ்வளவு நேரத்தால தொழலாம் என்று கேளுங்க. உது செய்தத்திலிருந்து எவ்வளவு நேரத்துக்குள்ள உங்களுடைய சுண்ணத்து தொழலாம், அல்ல எப்போதும் தொழலாம் தானா என்று கேளுங்க. என்ன சட்டம் இருக்கு? நீ ஒவ்வொருத்த உறுப்புகளின் நீர் காய்ந்து போவதற்குள்ளாக தொழும். ஒவ்வொருத்த உறுப்புகள் இருக்க, கையில தண்ணி பட்டிருக்கும், முகத்தில் தண்ணி பட்டிருக்கும், காலில் தண்ணி பட்டிருக்கும் தானே. ஒவ்வொருத்த உறுப்புகளில் உள்ள நீர் காய்ந்து போவதற்கு முன்னால் உங்களுடைய சுண்ணத்தை தொழு. அது காய்ந்து போனால் உங்களுடைய சுண்ணத்தை தொழுவால் அது உங்களுடைய சுண்ணத்தாக ஆகாது. லோவில் இருக்கி ஏண்டா அப்படி லோ போட்டாங்க பிக்குல? பிக்கு சட்டம் ஏப்பா வந்துச்சு? காஞ்சத்துக்கு பிறகு என்னப்பா நமக்கு என்ன தொழுகிறான் தானே. காஞ்சத்துக்கு பிறகு நீ உங்களுடைய சுண்ணத்தை தொலையலாது. காரணம், பிரிந்தவன் உடனே சேர வேண்டும். சலாத்து சலாத்து என்றா என்ன அர்த்தம்? தொழுகை தொழுகை என்று சொல்றோம் அல்லவா? சரியா அந்த சொல்ல எடுத்து என்ன செய்யணும், கீழி கிழிச்சு பார்க்கணும். எங்கடா இருந்து வந்திருக்கேன் பார்க்கிற நேரத்தில் உஸ்லத் உஸ்லத் என்ற சொல்லிலிருந்து வரும். உஸ்லத் என்றா என்ன? பிரிஞ்சிருக்கிற ஒரு ஆள் சேருதல் என்ற அர்த்தம் தொழுகைக்கு உண்டு, சலாத்துக்கு உண்டு இந்த அர்த்தம். ஆகையினால் உது என்பது இன்பிசால், பிரிதல். தொழுகை என்பது சேருதல். ஆகையினால உடுத்த உடனே கொழு என்று சட்டம் வந்திருக்கிறது. எனவே உதுவோடு இருக்கிறது பெரிய இபாதத். உது இல்லாமல் இருக்கிறது ஒரு தோஷம், ஒரு குறை. அந்த நேரத்தில் மலக்குகள் எல்லாம் சபிச்சிட்டிப்பாங்க. ஜனாபத்தோட இருக்கிறது, மலக்குகள் எங்களை விட்டு ஓடுறாங்க. ஜனாபத்தை விட்டு இருக்கும் போது, ஜனாபத்தை விட்டு துப்புரவாகும் போது மலக்குகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார்கள். ஆகவே உது என்பது பிரதான ஒரு வணக்கம். இதை நீங்கள் தவறாமல் செய்து கொள்ள வேண்டும். உதுவுடைய பரவுகள் எத்தனை தெரிஞ்சுக்குங்க. எத்தனை பரவு? 6 பரவு. அது உங்களுக்கு தெரியும். ஒன்று நீயத், இரண்டாவது அந்த நீயத்துடன், அங்கதான் போயிட்டு இருக்கு. அதை நீங்க ஒளை போனோம், அதன் பின்னால நான் சொல்லுவேன். முதலாவது நீயத்து, இரண்டாவது அந்த நீயத்துடன் முகத்தை கழுவுதல், மூன்றாவது இது கைகளையும் முழங்கை உட்பட கழுவுதல், நாலாவது தலையில் சிலரை மசுகு செய்தல், ஐந்தாவது கால் இரண்டையும் கரண்டை உட்பட கழுவுதல், ஆறாவது சொன்ன முறைப்படி செய்தல், தர்தீப். இப்போது சொன்ன முறைப்படி செய்தல் அது ஒரு நிபந்தனை. அப்ப முதலாவது என்ன? நீயத்து. என்ன நீயத்து? ஒது கொடுக்கும் போது எப்படி நீயத்து வச்சுக்கணும்?
இது ஆம்பளைகளுக்கும் சட்டம் கொண்டுதான், பொம்பளைகளுக்கும் சட்டம் கொண்டுதான். எப்படி நியத்து வைக்கணும்? ஒவ்வொருடைய ஃபர்லை இருக்கிறேன், நவைத்து ரஃஅல் ஹதஸி அல்லது நவைத்து இஸ்திபாஹத்த ஸலாத்தி. தமிழ்ல நினைக்கிறேன்டா நீங்க ஒவ்வொருடைய ஃபர்லை இருக்கிறேன், ஹதஸுன் அஸ்கரை நீக்குகிறேன். பல மாதிரி வச்சுக்கலாம். நீங்க எப்படி பழகி இருக்கிறீங்களோ அப்படி வைங்க. உங்களுடைய பரவலை இருக்கிறேன் என்று வைக்கிறது போனீங்களா வைங்க. அப்ப உங்களுடைய பரவல முந்தின பரவல் என்ன? நீயத்து. இந்த நீயத்தை வச்சாச்சு. அந்த நீயத்துடன் முகத்தை கழுவுதல். இதெல்லாம் குழப்பம் பாறையும் ஒசுவாசி பாறையும் அவதர் 2 மணித்தியாலம் குந்திட்டு கிடக்கிறையும் இந்த நிலைமையில இது அலம்பார். அந்த நீயத்துடன் முகத்தை கழுவுதல் அது கொஞ்சம் பொறுப்பு தான். அதே அதுல புறத்தால போக தேவையில்லை. நாம கழிட்டு போக வேண்டியதுதான். சரியா பட்டிச்சா படலையா, பட்டிச்சா படலையா அண்டா இவர் பட்டிச்சா படலையா அங்கிடத்திலேயே காலமெல்லாம் கிடந்து காலத்தை கழிச்சு போட்டுருவார். அப்ப என்ன உதாரணமா வச்சுக்கோமே, 2 கையிலையும் தண்ணி எடுத்து இப்ப முகத்தை கழுவ போறீங்க, ஒது செய்ய போறீங்க தானே. 2 கையிலையும் தண்ணி எடுத்து இப்படி கொண்டு போய் முகத்துல வைக்க போறீங்க. முகத்துல தண்ணி பர்ற அதே நேரம் ஒரு வினாடி முந்தையும் படா, ஒரு வினாடி பிந்தையும் படா. முகத்தில் தண்ணி படுகின்ற அதே நேரத்தில் கல்வில என்ன செய்யணும்? ஒவ்வொருடைய பருவை இருக்குகிறேன் என்ற நீயத்து நடக்கணும். இவர் நீயத்தை வச்சாரு, முகத்தில் தண்ணி பட்டது, அதிலிருந்து ஒரு 2 செகண்டுக்கு பிறகு ஒதுக்கூடாது. அல்லது முகத்தில் தண்ணி பட்டுச்சு, அதிலிருந்து ஒரு 2 செகண்டுக்கு பிறகு இவர் நீயத்து வைக்கிறாரு, கூடாது. அதனாலதான் முதலாவது பருவ நீயத்து, 2வது முகத்தை கழுவுதல். அந்த நீயத்துடன் முகத்தை கழுவுதல். அப்ப என்ன செய்யணும்? ஒது கொடுக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் எடுத்து தண்ணி நெத்தில வைக்கும்போது முகத்தில் இப்படி வைக்கக்குள்ள ஒதுவுடைய பருவை இருக்கிறேன் என்று மனசால நினைச்சுக்கிட்டா சரி. இது நீயத்து. அடுத்தது என்ன? ஷரத்து நீயத்து ஹவராமையத்தனை விவசாயம் வைந்தவை அங்கி தரப்பவ பிஹா. வாயால சொல்ற சுண்ணத்து தான், நீங்க மனதால நினைச்சுக்கிட்டா போதும். இப்படி முகம் கழுவுதல், நீயத்து வைத்தல், அந்த நீயத்துடன் முகம் கழுவுதல். எத்தனை பருவாச்சு? 2 பருவாச்சு. 3வது என்ன? கஸ்லுல் வஜ்ஹி, முகத்தை கழுவுறது. முகத்தை கழுவுறது தானே நீயத்து வைக்கிறது. 2வது முகம் கழுவுதல். முகத்தை கழுவுறதுல இந்த நீயத்தை இந்த முகத்தில் தண்ணி படுறதோட வச்சுக்கணும். முகத்தை கழுவுறா என்ன? முகம் என்பது நீளத்தால் தலைமுடி முளைக்கும் இடத்தில் இருந்து நாடி குழி வரை முகத்தினுடைய நீள அகலம் வேணும் அல்லவா? சிலவன் என்ன செய்யறான்? தலையெல்லாம் போட்டு கழுவுறானா இல்லையா? கொடுக்கக்குள்ள என்ன சட்டண்டாது? முகத்தை கழுவ சொல்லித்தானே சட்டத்தில் இருக்கு. தலையை கழுவ சொல்லி புரடிய கழுவ சொல்லி இருக்கா? இல்ல. அப்ப முகத்தை கழுவுற என்ன? முகம் என்பது எந்த அளவு, அதற்கு எல்லை எது? நீளத்தால் இந்த அளவு, அகலத்தால் இந்த அளவுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அளவு கழினா போதும். மற அதுக்காக வேண்டி தலையும் புரடியும் கழுவ தேவை என்ன? குவமின் மனாபிக்கு ஷாரிர் ரஸ்வில் ஆதத்தி, வளமையாக உலக நடைமுறையில, உலக வளமையில தலையில் முடி முளைக்கின்ற இடத்திலிருந்து நாடி குழி வரை நீளத்தால், இந்த காது சோனையில் இருந்து இந்த காது சோன வரைக்கும் இடப்பட்ட பகுதி அகலத்தால், இவ்வளவும் சேர்ந்தது முகம். அப்ப ஒத்தனுக்கு இஞ்ச முடி முளைச்சிருக்கும் மண்டையில, இவ்வளவு மொட்டை அருகி இஞ்ச முடி முளைச்சிருக்கு. அப்ப அவர் எங்க இருந்து கழுவணும்? முடி முளைக்கிற இடத்திலிருந்து நாடி குழி வரைக்கும் மண்டா அவனுக்கு இஞ்சையில முடிச்சிருக்கு. அப்ப இங்க இருந்த கழுவுற இல்ல. அதுக்காக வேண்டித்தான் ஏற்கனவே நான் சொன்னேன், உலக நடைமுறையில் வளமையில் முடி முளைக்கின்ற இடத்திலிருந்து ஒத்தனுக்கு படத்தையும் முடிச்சிருக்கலாம். அது எங்களுக்கு தேவையில்லை. அது 1000 ஒத்தனுக்கு படத்தை முளைச்சிருக்கும். தலை முடியும் படுத்திருந்து ஒத்தனுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்குவோமே, 1000 ஒத்தனுக்கு அல்லது 1 கோடி ஒத்தனுக்கு வந்திருக்கும். அதுக்காக அவங்க படத்திருந்து கழுவணுங்கிறது இல்ல. வளமையாக முடி முளைக்கும் இடத்தை தான் கவனிக்கிறது.
ஒருத்தனுக்கு இஞ்ச முடி முளைச்சிருந்தா அதை கவனிக்கிறல்ல, வடமையாக இவர் தான முடி முளைக்க. அந்த இடத்திலிருந்து நாடி குழி வரை 2 காது சோனைக்கும் இடப்பட்ட பகுதி, ஆண்களுக்கும் அதுதான் பெண்களுக்கும் அதுதான். இந்த பகுதியை கழுவ வேண்டும். அடுத்தது பெண்களை விடுங்க, இல்ல ஏன் பொம்பளை விடுவான், மூத்திர முடியலையா அவர்களுக்கு இருக்குதானே, அவங்களையும் சேர்த்துங்க. யஜிபு கஸ்லு ஷுஊரில் வஜ்ஹி குல்லிஹா, முகம் என்று இப்ப நான் சொல்லிட்டேன் தானே, இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த முடியோ வெளிப்படையாகவும் கழுக வேணும், உள்ளாலும் கழுக வேண்டும். வல் பஷரத்தி தஹ்தஹா, இந்த முடிக்கு கீழுள்ள மேனியையும் கழுவ வேண்டும். ஹபீபத்தன் கானத் அவ் கதீபத்தன், அந்த முடி அடர்த்தியாக இருந்தாலும் சரி அடர்த்தி இல்லாமல் இருந்தாலும் சரி கழுவ வேணும். இப்ப முகத்தில் இருக்கிற முடி ஆம்பளைக்கு மீசையும் இருக்கும் தாடியும் இருக்கும். இது ரெண்டும் யாருக்கு இருக்காது, பொம்பளைக்கு இருக்கா. மற்ற முடி இருக்குமா இல்லையா? என்ன முடி? கண் இமை முடி இருக்கி, கண்ணில முடி இருக்கி. அடுத்தது கண் மேலரிக்க முடி, இதுவும் பொம்பளைக்கு இருக்கத்தானே செய்யுது. இந்த முடியோ கண்ணில் இருக்கிற முடியோ அல்லது ஆண்களாக இருந்தால் மீசை, இது கனமான முடியாக அடர்த்தியான முடியாக இருந்தாலும் சொல்லலாம். அடர்த்தி இல்லாத சில ஆட்டுக்கு இருக்காமல இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி இருந்தாலும் சொல்லலாம். அந்த முடியின் வெளிப்பாகத்தையும் உள்பாகத்தையும் அந்த முடிக்கு கீழ் இருக்கின்ற மேனியையும் சரீரத்தையும் கழுவுறது கடமை. அப்ப என்ன செய்யணும்? மீசரிக்கு ஒருத்தனுக்கு நல்ல ஆட்டம், இந்த மீசரிக்கு மீசாம சும்மா மேலாட கொடுத்துக்கிட்டு போனான்டா வேலை இல்லை. அது அடர்ந்த மீசையோ அடர்த்தி இல்லாத மீசையோ என்ன செய்யணும்? தண்ணியை போட்டு நல்லா உட்பகுதி வெளிப்பகுதி அதனுடைய உடல் அங்க இருக்கிற கீழே இருக்கக்கூடிய அந்த மேனி அதையும் கழுவ வேண்டும். ஆண்களுக்கு இதுதான் சட்டம், பெண்களுக்கு இதுதான் சட்டம். ஆனால் இல்ல லிஹ்யத்தை, தாடிக்கு சட்டம் மீசை வாஹிரிஹா வ பாத்தினிஹா வல் பஷரத்து தஹ்தஹா இன்தல் ஹிஃபா. தாடி இருக்கி ஒருத்தனுக்கு சும்மா இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இருக்கி, அல்ல ஃபுல்லாத்தான் இருக்கி, அப்படி அடர்த்தி இல்லை. உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த மேனி இருக்கே சரீரம், இந்த தாடிக்கு உள்ள இருக்கக்கூடியது, இது வழி பார்வைக்கு என்ன செய்யுது தெரியுது. அப்படியான லேசான தாடி உள்ளவனாக இருந்தால் அந்த தாடியின் வெளியையும் அந்த தாடியின் உள்ளையும் அந்த தாடிக்கு உள்ளரிக்கக்கூடிய அந்த இடத்தையும் மேனியையும் கழுவியே ஆக வேண்டும். யாருக்கு? லேசான தாடி உள்ள ஆளுக்கு சட்டம். அடுத்தது ஒத்தன் தாடி வச்சிருக்கான், அத்தந்த தாடி அப்படி ஜமாத்துக்காராக்களோட தாடி மாதிரி தாடி அடர்த்தியா இருக்கு. அந்த தாடி வழியாக உள்ளரிக்கக்கூடிய அந்த சரீரம் மேனி தெரியவில்லை. அப்படியானவராக இருந்தால் அவர் அந்த தாடியின் வெளிப்பாகத்தை மட்டும் கழுவினால் போதும், உள்பாகத்தை கழுவ வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் யஜிபு இஃபாவத்துல் மாயி அலா வாஹிதின் நாஸிலி மினல் லஹியத்தி அலிர்கன். சிலவன் தாடி வச்சிருப்பான், தம்பி பட்டாப்புல இருக்கும். சிலவன் தாடி வச்சிருக்கான், இந்த தொப்பலோட நிற்கும். அப்படியானவன் இருந்தா இந்த நாடி குழியை விட்டும் தாடி கீழே இறங்கினவனாக இருந்தால் அவன் அந்த தாடிக்கு தண்ணியை ஊத்தி கழுவணும். நாடி குழியோட தாடி நின்றுட்டு சரி இந்த வச்சிருக்காரு இவரு, நாடி குழியோட நிக்கி நீங்க தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க ஊத்த தேவையில்லை. தொப்புள் வரைக்கும் ஒருத்தனுக்கு தாடி வளர்ந்து கிடக்கு, நாடி குழிக்கு கீழ்பட்ட பகுதியிலே அவன் தண்ணியை ஊத்தி கழுவுறது வாஜிபு. இது முகம் கழுவுற முறை. தாடி பிரச்சனை பொம்பளைகளுக்கு இல்ல, மீச பிரச்சனையும் பொம்பளைகளுக்கு இல்ல. ஆனஞ்சில ஆக்களுக்கு லேசா மீச இருக்கு, அதை நீங்க நெஞ்சுக்குங்க, கொஞ்சம் ஊண்டி தேய்ச்சி கழுவிக்குங்க. அடுத்தது முதலாவது நீயத்து, இரண்டாவது முகங்கழுவுதல், 2 தானே சொன்னேன். மூணாவது காஸ்ருல் யதைனி, 2 கைகளையும் முழங்கை உட்பட, முழங்கை வரையுமா, முழங்கை உட்பட கழுவுதல். இதுல நிறைய பேர் நாம் பார்த்திருக்கேன், மிச்சம் மோசம் செய்யறாங்க.
கழுவுறான் எப்படி? அது முழங்கை என்றா இதுதானப்பா முழங்கை தான் முழங்கை. இது உட்பட என்றால் இது சேரும். அப்ப இதை விட கொஞ்சம் மேல எடுத்து கழுவினால் தானே இது சேரும். இவ்விடத்தை மட்டும் கழுவுறான். இவ்விடம் இல்ல, முழங்கை குஞ்சால பகுதியே கழுவப்படாம போகவே கூடாது. இந்த முழங்கை உட்பட 2 கைகளையும் கழுவ வேண்டும். இது ஆண்களுக்கும் சட்டம் தான், பெண்களுக்கும் சட்டம் தான். 3வது. 4வது மஸ்ஹுர் ரஸ், தலையை மஸ்ஹு செய்தல். தலையை மஸ்ஹு செய்யறது அதுல குள்ள விவரம் இருக்கி எல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு தேவையா? தேவையில்லை. சரியா? சுருக்கமா நான் சொல்றேனே, நீங்க தண்ணி எடுத்து கையில தண்ணி எடுத்து இப்படி வச்சீங்க, மசுகு சரி. அது இப்படி எண்டிங்க, மசுகு சரி. அது 2 கையிலையும் தண்ணி எடுத்து இப்படி எண்டிங்க, மசுகு சரி. அல்லது தண்ணியை எடுத்து இப்படி தெளிச்சு விட்டீங்க, கத்தவ தெளித்தாலும் சரி, தெளித்தாலும் உண்டாகும். அதுக்காக வேண்டி தெளிக்க தேவையில்லை. நாம கையில தண்ணி எடுத்து செய்யலாம். இந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி செய்யலாம். அது வேற வேற கைவியத்து முறைகள் இருக்கு. அதை சொல்லி தேவையில்லை, அது உங்களுக்கு தேவையும் இல்லை. தண்ணி எடுத்து நீங்க என்ன செய்ய, இப்படி தலையில நல்லா தடவுங்க. 3 தரம் தடவுறது சுன்னத்து. 1 தடமாவது தடவிக்கொள்ள வேண்டும். அப்ப தலையை மசுகு செய்தல் 4வது விஷயம். 5வது விஷயம், 2 கால்களையும் கரண்டை வரைக்குமா, கரண்டை உட்படவா, கரண்டை உட்பட கழுவுதல். கரண்டிக்காலும் கழுவப்பட வேண்டும். அந்த மாதிரி 2 காலையும் கழுவுறது. 6வது பருது இப்போது சொல்லப்பட்ட முறைப்படி செய்தல். இப்ப இது இவ்வளவும் பொதுவுடைய பருது. இதுல வித்தியாசம் செஞ்சீங்கன்னா பொது சேர்த்தாகாது. பொதுவுடைய சுண்ணத்தை கொஞ்சம் சொல்லிக்குவோம். சுண்ணத்துகள் இப்ப சொல்றதெல்லாம் சுண்ணத்து என்ன? 2 கையையும் கழுவுதல். இது வரைக்கும் மணிக்கட்டு வரை 2 கையையும் கழுவுதல் சுண்ணத்து. கையை மொத்தமாக கழுவுறது பரவாயில்ல, அது வேற செய்தி. இப்ப நான் சொன்னேன், அந்த காலத்துல எங்கட வாப்பட காலத்துல, எங்க தாப்பனாருடைய காலத்துல சின்ன பள்ளி இருந்தா, சின்ன பள்ளியில ஒரு ஆள் தப்லீக் ஜமாத்துல வந்த மனுஷன், ஒரு ஆள், நம்ம ஒரு ஆள் தான் பேரை சொல்ல தேவையில்லை, அவரு ஹதீஸ் சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காருண்டா, இந்த மணிக்கட்டுல இருந்து இஞ்சால பகுதியை கழுவுறது சுண்ணத்தா இல்லையா? சுண்ணத்து. அப்ப ஒத்தனுக்கு இவ்விடத்துல காயம் இருந்தால் அவன் அதுக்கு தயமம் செய்ய தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதை விட்டு போட்டு மற்ற கையெல்லாம் கழுவினா போதும். காரணம் என்ன? அந்த காயம் சுண்ணத்தான இடத்துல இருக்கு. இந்த உறுப்புல சுண்ணத்தான எல்லைக்குள் இருப்பதினால் அதை கழுவாம விட்டா பரவாயில்ல என்று பேசியிருக்காரு. இது எங்கட வாப்பா கிட்ட வந்து எங்கட வாப்பா சொல்லி காட்டினார். இதுல இருந்து மொத்தமா கழுவுறதான வரவு. அது தனியை கழுவும் போது வரைக்கும் கழுவுறது சுண்ணத்தண்டும், மொத்தமாக கழுவுறது பரவண்டும் வந்துருக்கி. இந்த ஆள் விளங்கிட்டான், இதுல இருப்பதுனால இதை கழுவுற சுண்ணத்து தானே. அப்ப இதுல காயம் இருந்தா அதுக்கு தயமம் செய்ய தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அதுல தண்ணி படாட்டியும் பரவாயில்ல, மற்ற பகுதியை கழுவிட்டா ஒவ்வொரு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி அல்ல. நிர்வ கை மணிக்கட்டு வரை 2 கையையும் கழுவுவது சுண்ணத்து. முழங்கை உட்பட 2 கையையும் கழுவுவது பரவு. அப்ப மணிக்கட்டும் சேர்ந்துக்கும் அதுல. அடுத்தது அத்தஸ்மியத்து, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒது செய்யும் போது நீங்கள் சொல்லிக் கொள்வது சுன்னத்து. அல் இஸ்தியாக்கு, மிஸ்வாக்கு செய்வது சுன்னத்து. உங்களிடத்துல உகா குச்சி இருந்தா உகா குச்சால மிஸ்வாக்கு செய்ய. இல்லையா, நமக்கு இருக்க பிரஸ் இருக்க, இந்த விற்கிற பிரஸ், இந்த பிரஸால தீட்டினாலும் மிஸ்வாக்கு உண்டாகும், பல் துளைக்கிற சுண்ணத்து உண்டாகும். அதால் செய்யுங்கள். அத்தமவு மவு என்ன, வாய்க்கு தண்ணீர் செலுத்துங்கள். வாய்க்குள்ள தண்ணீர் செலுத்தி இப்படி செஞ்சு ஒப்புளியுங்கள், சுண்ணத்து. அலிஸ்டிஷாக் என்ன, நாசிக்கு தண்ணீர் செலுத்துங்கள். நோம்பு நேரத்தில் கொஞ்சம் கவனமா செஞ்சுக்கணும். நோம்பு நேரத்திலையும் செய்யலாம், கொஞ்சம் கவனமா செய்யணும். மற்ற நேரங்கள்ல கொஞ்சம் மட்டும் வாய்க்குள்ள தண்ணி எடுத்துக்கிட்டு ஓஹோ அப்படி செய்யலாம். நோம்பு நேரத்தில் அந்த வேலை செய்யலாது. மற்ற நேரத்தில் நோம்பு அல்லாத நேரத்தில் மூக்கு தண்ணியை விட்டு போகணும்டா அங்க தள்ளுற வரைக்கும் தள்ளி எடுக்கலாம். நோம்பு நேரத்தில் அப்படி செய்யலாது. இது 2 சுன்னத்து. தகலீலுல் லிஹ்யத்தி,
அட்டந்த தாடியா இருந்தாலும் நேரத்துல என்ன சொன்னா அதனுடைய வெளிப்படைய கழுகினா போதும், உள்ளுக்கு கழுக தேவையில்லை என்று தானே இருந்தாலும் அதுல சுன்னத் என்ன? குடைதல். தாடிய குடைதல். குடைதல் என்ன? இந்த மாதிரி குடைகிறது, அதுவும் சுன்னத்து. மசுல் உதுனைன், 2 காதுகளையும் மசுல் செய்வது சுன்னத்து. தக்தீமுல் யமீன் ஃபில் யதி வர்ரிஜ்லி, கையை கழுவும் போதும் காலை கழுவும் போதும் வலதை முதலில் கழுவி இடதை இரண்டாவதாக கழுவுவது சுன்னத்து. இஸ்திக்பாலுல் கிபிலத்தி, கிபிலாவை முன்னோக்கி இருந்து ஒவ்வொரு செய்வது சுன்னத்து. அதை பேணிக்கொள்ளணும். வீட்டில் ஒவ்வொரு செய்தாலும் சரி, பாத்ரூம்ல ஒவ்வொரு செய்தாலும் சரி, பள்ளியில ஒவ்வொரு செய்தாலும் சரி, கிரௌட் இருந்தா அதுக்கு அவனி காத்துக்கிட்டு நேரத்தை போக்க தேவையில்லை. இல்லாத நேரத்தில் கிபிலாவை முன்னோக்கி ஒவ்வொரு செய்வது சுன்னத்து. அதமுத்தகல்லும், பேசாமல் ஒவ்வொரு செய்வது சுன்னத்து. இவன் பள்ளியில வந்து ஒவ்வொரு மச்சான் எப்படா மச்சான் வந்த வெளிமடையில் இருந்துட்டு இருக்கான், காலை தான் மச்சான் வந்தேன்னுட்டு மொத்தையும் கலகிறான், ஒவ்வொரு எடுக்கான். கதைக்காமல் இருப்பது சுன்னத்து. அத்வாவு பாதல் பரா, ஒவ்வொருத்து முடிஞ்ச உடனே துவா ஒன்று ஓதுறது சுன்னத்து. என்ன துவா அது? اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين واجعلني من عبادك الصالحين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك وصلى الله على سيدنا محمد என்று முடிச்சுக்க வேண்டியது. அந்த துவாவை ஓதுறதும் சுன்னத்து. இது நான் சொன்னது என்ன? சுன்னத்துக்கள். தஹரீக்குல் ஹாத்தமி, இதுல எத்தனை பேரு போல செய்யறாங்க? ஆம்பளையும் செய்யறாங்க, பொம்பளையும் செய்யறாங்க. நாம் இந்த பள்ளியில பல தடவை மாத்திரிக்கணும். வேறில்ல, ஒரு பாட்டிலே பாட்டி மோதிரம் போட்டிருக்கான், 1 2 10 போட்டிருக்கான்னு வச்சுக்கோமே. இந்த மோதிரத்தை அவன் போட்டிருக்கான், எப்பயோ 25 வருஷத்துக்கு முந்தி போட்ட மோதிரமாக்கும். அது இறுகி இறுகி இனி இல்லை என்ற அளவுக்கு ரீதி உள்ளாம அந்த மோதிரத்தை அப்படி வச்சு போட்டு ஒரு செய்யறான். அப்ப அந்த மோதிரம் கவர் பண்ணி இருக்கிற இடத்துக்கு கழுவப்படுமா? கழுவப்படாதா? கழுவப்படாதே, ஒன்னும் பாத்தியில் அல்லவா? ஆகவே மோதிரத்தை என்ன செய்ய வேணும்? தஹரீக், உருட்ட வேணும். உருட்டி கொஞ்சம் அப்படி எடுத்து அந்த இடம் மோதிரம் இருக்கிற இடத்துக்கு தண்ணியை கொடுக்கணும். ஒன்று நீ கலட்டி வெளியே எடுத்தாலும் சரிதான், வெளியெடுக்காம விரல்ல வச்சுக்கிட்டாலும் சரிதான், அந்த இடம் கழுவப்பட வேண்டும். இன்னிங்கிற பைத்தியகாரன் இருக்கான், மோதிரத்தை வச்சுட்டு எடுக்கிறவனும் பரவாயில்ல ஒரு மாதிரி. இன்னிங்கிற பைத்தியகாரன் தான் அவனை சொல்லணும். 1 வருஷம் கட்டிட்டு ஓடணும். என்னையா பாட்டை போடுவோம், தண்ணிக்குள்ள போட்டா பிரச்சனை இல்லையா? ஆனா தண்ணிக்கு போட்டா பிரச்சனை இல்லை, அது சரிதான், ஒன்றும் கூடாது. அப்படி என்ன 1 வருஷம் கட்டிட்டு இருக்கிற நீ என்ன செய்யாத, கொஞ்சம் பனிச்சு விட்டு போட்டு அந்த இடத்தை கழுகி மர கட்ட, கையில கலத்தி வெளியெடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. 1 வருஷம் கட்டிட்டு இருக்கிற மாதிரியே நீ என்ன செய்ய. சில பெண்கள் காப்பு போட்டிருக்காங்க, மோதிரம் போட்டிருக்கிறது போல காப்பு போட்டிருக்காங்க, அண்டி போயிருக்கி. அவளும் கொளுத்தவள் காப்பும் சின்ன காப்பும் கை பிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கி. அதோடு எடுக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? வெளியில எடுக்காவிட்டாலும் கலட்டி இடம் மாற்றி அந்த இடத்தை கழுவ வேண்டும். இல்லாவிட்டால் ஒதுக்கூடாது. மோதிரம் போடுபவர்களும் காப்பு போடுபவர்களும் வாட்டபுற உருவசு காட்டுபவர்களும் இதை என்ன செய்யணும்? ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேணும். கடமை, அது இதுவும் கடமைதான். என்ன? மடிப்புக்களை கவனித்தல். மடிப்புக்களை என்ன செய்யணும்? கவனிக்கணும். உதாரணமாக முகத்தில மடிப்புகள் இருக்குதானே, எங்க மடிப்பிருக்கி? இந்த கண் இதுல மடிப்பிருக்கி. சும்மா படப்படாண்டு கழிய விட்ட உடனே தண்ணி படாம போயிடும். ஆகவே இந்த மடிப்புக்களை என்ன செய்ய வேணும்? கவனிக்க வேணும். கையில மடிப்புக்கள் இருக்கி, இந்த மடிப்புக்களை என்ன செய்ய வேணும்? கவனித்து தண்ணீரை உள்ளே செலுத்தி கழுவ வேண்டும். காலில் மடிப்பிருக்கி, வயலுன் லில் அஅகாபி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறிப்பாக சொல்லி இருக்கிறார்கள். வயல் என்கிற நரகம் குதிகாலுக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். வயல் என்ற ஓடை அல்லது வயல் என்ற நரகம் குதிகால்களுக்கு என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அரபிக்கு தெரிந்த ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்திருக்காங்க ரசூலுல்லாஹ். அரபிகள் என்ன செய்யறாங்க? குதிகால ஒழுங்கா கழுவுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த காலில் எந்த இடத்துல தண்ணி பட்டால் குளிர் கூட காட்டும். குதிகாலில் தண்ணி பட்டா தான் குளிர் கூட காட்டும் மற்ற பகுதிகளை விட. அரபி
என்ன செய்யறல அந்த காலத்துல குதிகால நல்லா கழுவ மாட்டான், மத்தத்தை கழுவிக்குவான், குதிகால கழுவ மாட்டான். அதனால அந்த நோய்க்கு ரசூலுல்லாஹ் மருந்து கொடுத்தார்கள். வயலுல் குதிகால்களுக்கு நரகம் என்றார்கள். என்ன குதிகால்கள் ரொம்ப கவனித்து ஜாக்கிரதையாக கழுவிக் கொள்ளுங்கள். ஆகையினால நாங்க குதிகால நல்லா தேய்ச்சி கழுவணும். சிலாக்களுக்கு பித்தம் பிடிச்சிருக்கும், குதிகாலில் பித்தம் பிடிச்சிருக்கிறார்கள். மிகவும் கவனமாக தண்ணீரை உள்ளே செலுத்தி கழுவ வேண்டும். அது கவனி. அடுத்தது இன்னொரு பிரச்சனை, இதுவும் பாரிய பிரச்சனை தான், சின்ன பிரச்சனை இல்லை. பைப்பில் உதவி செய்யறாக்களுக்கு இந்த பிரச்சனை அவ்வளவு வராது, அவங்க உதவி செய்யறாக்களுக்கு இந்த பிரச்சனை வரும். எப்படி முதல்ல ஒரு அப்படி 2 கையாலையும் தண்ணி எடுத்து முகத்தில் வச்சு உங்களுடைய பறவை இருக்கிறேன் நீத்து வச்சு முகத்தை கழுகுறான் தானே. கழுவி போட்டு 2வது தரம் ஹவுதுக்குள்ள இருந்து இப்படி தண்ணியை அள்ளி எடுக்கும் போது முகத்திலிருந்து வடிகின்ற தண்ணீர் இந்த கையில் இருக்கின்ற தண்ணீருக்குள் விழுந்தால் கையில் இருக்கின்ற தண்ணீர் பாவிக்கப்பட்ட தண்ணீராக மாறும். முஸ்தஅமல் என்று சொல்லப்படும். பாவிக்கப்பட்ட தண்ணீராக மாறும். பாவிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு மீண்டும் அவர் முகத்தை கழுவினால் ஒவ்வொரு ஆகையினால நீங்க ஹவுல ஒவ்வொடுக்கிறார்கள் ஒன்று செய்ய. முதல்ல இப்படி முதல்ல அள்ளக்கூட பிரச்சனை இல்லை. முதல்ல அள்ளி முகத்தை கழுவிட்டு முகத்திலிருந்து வடியுமே தண்ணி, இந்த வடிகிற தண்ணி 2வது ஆளுற அந்த கைக்குள் இருக்கின்ற தண்ணியில் விழாமல் கொஞ்சம் தண்ணியே செய்யணும், கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்துங்க. அதனால இஸ்லாம் சுவாசி உள்ளவன் ஹவுல ஒவ்வொடுக்கக்குள்ள பாருங்க, இஞ்ச கொந்திரிப்பான், இப்படி எடுப்பான். ஏன் இந்த தண்ணி அதுக்குள்ள உழுந்துட வேண்ட வயசுல அப்படி எடுப்பு. ஏண்டா அப்படி அவள் பரவா அவளுக்குள்ள வந்துட்டு என்ன செய்யற, அது செய்ய தேவையில்லை. நீ ஒன்று செய், முகத்துல வச்சு இப்படி கழுவிட்டியலவா கொஞ்சம் தடவன் முகத்தை இப்படி இப்படி தடவின உடனே என்ன செய்யும், வடியக்கூடிய அளவில் அந்த தண்ணி எல்லாம் வந்து ஈரம் இருக்கும். ஈரத்தை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, இதிலிருந்து வடிகின்ற தண்ணீர் தானே விழக்கூடாது. ஒரு தரம் அப்படி தொடக்கும் போது வடிகின்ற தண்ணீர் போய்விடும். அப்படி செய்யா போறோம். அதுக்காக வேண்டி கையாங்க போட்டு விட்டு அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பைப்பை திறந்து விட்டோம், பைப்பு தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கு. நாங்க என்ன செய்யறோம், அதுல முதலாவது அள்ளி முகத்தை கழுவி போட்டு 2வது நாங்க அள்ளும் போது அள்ளி கையில் எடுக்கக்குள்ளையும் இந்த முகத்திலிருந்து வடிகிற தண்ணி கைக்குள்ள இருக்கிற தண்ணியில விழுமா இல்லையா, விழும். அதுக்காக ஒரு சரம் அல்லது 2 சரம் இப்படி முகத்தை தடவினீர்களே. ஆனால் பெண்களா இருந்தாலும் சரிதான், சட்டம் இதுதான். தடவிட்டு தான் 2வது தண்ணியை எடுக்கணும். அப்ப கையில நாங்க அள்ளி எடுக்கிற தண்ணீரில் முகத்திலிருந்து வடிகின்ற தண்ணீர் விழாமல் பாதுகாத்து செய்து கொள்ள வேண்டும். இவ்வளவும் ஒருவருடைய சுண்ணத்துகளும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமும். அடுத்தது ஒருவை முறிக்கக்கூடிய கர்மங்கள். என்ன டைம் பாக்குறீங்க, டைம் 11 தானே, 10 நிமிஷத்துக்கு இடையில முடிச்சுக்குவேன். விவரமா சொல்றேன் என்ன வேணும் தான், நேரம் 1 மணித்தியாலும் எப்படி விஷயத்தை முடிக்கணும். என்றைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நாளைக்கு தொகையை பற்றி சொல்லணும், அடுத்த நாளைக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லணும். அப்படி பாக்கி உள்ள நாட்கள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கணும். அதனால சுருக்கமா சொல்றேன். ஒருவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை? நான் பெருசா ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு எடுத்துக்கிட்டேன் நாங்க. இந்த ஒவ்வொரு எதனால முறியும்? 4 விஷயத்தால ஒரு முறியும். ஒன்று என்ன? அல் ஹாரிஜு மின் குபலின் அவு துபரின் ஐனன் அவு ரிஹன். முந்துவாரம் பிந்துவாரம், முந்துவாரம் பிந்துவாரம். பொம்பளைகளுக்கு முந்துவாரம் 2 வரும், ஆம்பளைகளுக்கு முந்துவாரம் உண்டு, பிந்துவாரம் உண்டு. பெண்களுக்கு பிந்துவாரம் 1, முந்துவாரம் 2. முந்துவாரத்தால் அல்லது பிந்துவாரத்தால் ஏதாவது ஒரு பொருள் வெளியாகுதல். காத்து போனாலும் சரிதான், குசு போனவங்க முடியுமா, முடியாதா? முடியுதுதானே. அப்ப என்ன செய்யணும்? முந்துவாரத்தால அல்லது பிந்துவாரத்தால ஏதாவது ஒரு வஸ்து போனால், அது மலமாக இருக்கட்டும், சலமாக இருக்கட்டும், அல்லது வேறொரு பொருளாக இருக்கட்டும், போனால் வெளியானால் போக முடியும். இல்லல் மனிய, இந்திரியம் வெளியானால் போக முடியாது. உடனிக்கான் செய்யக்குள்ள இந்திரியம் வெளியாயிச்சு, போக முடியாது. மூத்திரம் வெளியாயிச்சு, போக முடியும். மலம் வெளியாயிச்சு, போக முடியும். குசு வழியாயிச்சு, போக முடியும். இந்திரியம் வழியானால் போக முடியாது.
எப்படி அது ஒவ்வொரு அடிக்கக்குள்ள இந்திரியம் எப்படி வெளியாகும் என்று கேட்க போறீங்களா? ஒவ்வொரு அடிக்கக்குள்ள இந்திரியம் வெளியாகிறதுக்கு என்னடா அமைப்பு வெளியா கேட்கறீங்களா? ஒவ்வொரு இருந்துகிட்டு என்ன செய்யலாம்? டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இருந்து டிவி பார்க்கலாம் தானே, ஆறாமா இல்லையே? ஒவ்வொரு இருந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல ஒரு பொம்பளை வந்து டான்ஸ் ஆடுறாள். அதை பார்த்துக்கிட்டு அப்படியே கிடக்க இவன் காம தலைக்கடிச்சவனா இருந்தான் போல இந்திரியம் வெளியாகிட்டு போக முடியுமா? முடியாதா? போக முடியாது, போக முடியாது. ஆனா அவர் என்ன செய்யணும்? குளிச்சுத்தான் ஆகணும். அது முழுக்க ஏற்பட்டு போச்சு, குளிச்சுத்தான் ஆகணும். அதனால் போக முடியாது. எனவே இந்திரியம் வெளியாவதனால், இப்படி வெளியாவதனால் அல்ல. ஒரு முடியாம தூங்குறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கலவா? அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு முடியாம தூங்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? மூலதாரத்துக்கு குருதி ஒன்று போகும். மூலதாரத்துக்கு கிண்ணம் சொண்டு எடுத்து குருதி சொண்டு அடிச்சு போட்டு தூங்கினா என்ன குசி போகுமா? குசி போகாது. ஆகையினால கிண்ணம் சொண்டு எடுத்துக்கிட்டு மூலதாரத்துக்கு குருதி போடுற வேலையை பார்க்காதங்க. அப்படி இல்லை. ஆனால் தூங்கினால் ஒரு முறையாமல் தூங்கலாம். எப்படி? மூலதாரத்தை குருதி போட்டு அடைக்க வேணும். அது எது? குருதி, நிலம். நாம் இருக்கிற இடம் இருக்க, அந்த இடத்தை மூலதாரத்துக்கு குருதியாக ஆக்குதல். நல்ல சம்மணம் கோரி போட்டுவிட்டு மூலதாரத்தை பூமியில நிலத்தில அழுத்தி கொண்டு இருக்கலாம். காலை குத்திட்டு இருந்தா புஷி கொண்டுரும். அது செய்யப்படாது. எந்த காலையோ குத்திட்டு இருந்தான், 2 காலையும் குத்திட்டு இருந்தான், அப்ப மூலதாரம் என்ன செய்யும்? வெளியில் எரிக்கும், குசுக்கன்றும். ஆகையினால அதுகள் செய்யாம சம்மானம் ஓடி போட்டு ஈயனப்பா நல்லா கொளுத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதி, நல்லா சரியா தட்டிடாப்பெல்லாம் இருக்கும், இறுக்கி அடைச்சுட்டாப்ப. இன்னும் போல மெலிஞ்சாக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அங்க லூஸ் ஆகும் எப்படியும். ஆகையினால பெண்களோ ஆண்களோ சம்மானம் கோரி போட்டு மூலதாரத்தை நல்லாக பூமிக்கு கொடுத்து அழுத்தி இருந்து கொண்டு தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? ஓ நல்லா தூங்கலாம். நல்லா தூங்க கோபட்டு தூங்கலாமா? ஓ கோபட்டு தூங்கலாம். போக முடியாது. இப்படி இல்லாமல் அப்படி ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே, முமக்கினன் மக்காதகு, தன்னுடைய மூலதாரத்தை நிலத்துக்கு கொடுத்து குருதி போல் அடைத்துக் கொண்டு ஒருத்தன் தூங்குறான். சொற்பன இஸ்கலிதம் ஏற்படுகிறது, அவனுக்கு இந்திரியம் வெளிப்படுகிறது. அவனுடைய ஒரு முறையுமா? முடியாது. ஏன்? இந்திரியம் வெளிப்படுறதுனாலே ஒரு முடியாது, தூங்கினத்தினாலே முடியாது. ஏன்? அவன் நிபந்தனையோடு தூங்கினான், போக முடியாது. இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது போக முடியக்கூடிய கர்மங்கள். முதலாவது என்ன சொல்லிட்டேன்? ஏதோ ஒரு வஸ்து முன்பு வாரத்தால் அல்லது பின்பு வாரத்தால் வெளியாகுதல், இந்திரியத்தை தவிர போக முடியாது. இரண்டாவது ஜவாலுல் அக்கல், ஒரு மனிதனுடைய புத்தி நீங்கி போகுதல். என்னத்தினால புத்தி நீங்கலாம்? பில் இகுமாயி, மயக்கத்தை கொண்டு ஒருவனுடைய புத்தி நீங்கலாம். அவின் நௌமி, அல்லது உறக்கத்தை கொண்டு ஒருவனுடைய புத்தி நீங்கலாம். உறக்கத்தை கொண்டு அல்லது மயக்கத்தை கொண்டு ஒருவனின் புத்தி நீங்கினால் போக முடிந்துவிடும். மூணாவது இல்திகாஉ ஷைஇன் வ இன் கல்ல மின் பஷரத்தி ரஜுலின் வம்ரஅத்தின் அஜ்னபியைனி வலவ் பிகைரி ஷஹவத்தின் வ கஸ்தின், அந்நிய ஆணுடையவும் அந்நிய பெண்ணுடையவும் உடல் திரையில்லாமல் சந்தித்தல். ஒரு அந்நிய பெண், ஒரு அந்நியான். உம்மா இல்ல, உம்மா அந்நிய பொண்ணா இல்ல. தாத்தா தங்கச்சி மாதிரி இருக்காங்க, அந்நிய பொண்ணா இல்ல. மருமக்கள் இருக்காங்க, அந்நிய பொண்ணா இல்ல. கல்யாணம் முடிப்பதற்கு ஆகுமானவர்கள் அத்தனை பேரும் அந்நிய பெண்கள், அந்நிய ஆண்கள். கல்யாணம் முடிப்பதற்கு ஹராமான பெண்கள் அவள் பேரும் அந்நிய பெண்கள் அல்ல, மகரமான பெண்கள். அவங்கிட உடலும் எங்கிட உடலும் திரை இல்லாம பட்டுச்சு, போக முடியுமா? முடியாது. உம்மாட உடல் எங்கிட உடல் திரை இல்லாம பட்டுச்சு, போக முடியுமா? முடியாது. ராத்தா தங்கச்சி மாறுற உடல் திரை இல்லாம பட்டுச்சு, போக முடியுமா? முடியாது. மருமக்களுடைய உடல் திரை இல்லாம பட்டுச்சு, போக முடியுமா? முடியாதா?
முடியாது. அப்ப பொதுவாக விளங்கிக் கொள்ளுங்கள், அந்நிய பெண்களும் அந்நிய ஆண்களுடைய உடல் பிழை இல்லாமல் பட்டால் போக முடியும். பிழை இல்லாமல் படுறேன்டா இச்சையோட பட்டாதான் ஓக முடியும். இச்சை இல்லாம ஆசை இல்லாம பட்ட ஓக முடியாது என்ற கருத்து இல்லை. ஆசையோட பட்டாலும் ஓக முடியும், ஆசை இல்லாமல் பட்டாலும் ஓக முடியும். நாடி தொட்டாலும் ஓக முடியும், நாடாமல் ஏற்பாராமல் பட்டாலும் போக முடிந்துவிடும். ஹத்தல் லிசானி, நாக்கு உள்பட அந்நிய பெண்ணுடைய நாக்கு பட்டாலும் சரி. வல் அஷல்லி வஸ்ஸாயிதி, ஒருத்தனுக்கு என்ன செய்யுது? 6 விரல், 6வது விரலை தொட்டாலும் என்ன செய்யுந்தான்? போக முடியுந்தான். இது 5 அது மேலதிகமா உள்ளது தானே போடுது. எங்க மாதிரி உள்ள விஷயம் ஒன்று போட்டு அதை கணக்கில் எடுக்கல என்ற கருத்தல்ல, அதையும் கணக்கில் எடுக்கணும். 6வது விரலை தொட்டாலும் போக முடியும். லா சின்னன் வகுஃப்ரன் வஷஅரன், அந்நிய பெண்ணுடைய பல்லு, அந்நிய பெண்ணுடைய நகம், அந்நிய பெண்ணுடைய முடி, இதை தொட்டால் போக முடியாது. உடலும் உடலும் சந்திக்கும் போது அது நாக்கா இருந்தாலும் சரிதான், மேலதிகமான ஒரு உறுப்பாக இருந்தாலும் சரிதான், உடலும் உடலும் திரை இல்லாமல் சந்திக்கும் போது ஒரு முறையும் முடி நகம் வந்தது என்ன? முடி நகம் பல், இந்த 3ஐ தொட்டாலும் போக முடியாது. காரணம், அது 3லையும் ரத்தம் இல்லையா. ரத்தம் இல்லாததுனால அதுல அவ்வளவு இந்த ஆசைக்கு இடம் இல்லையாம். ஆனா இப்ப அது சட்டம் மாறும் போல இருக்கு. இப்ப முடியிலேயே பார்த்துக்கிட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ற. பல்ல பார்த்துக்கிட்டு ஆசைப்படுறானா இல்லையா, நகத்தை பார்த்துக்கிட்டு ஆசைப்படுறானா இல்லையா. அப்ப சட்டம் மாறணும் போல இருக்கு. ஆனா சரியாத்தி சட்டம் இதுதான். இது 3ஐயும் தொட்டால் போக முடியாது. மையத்தை தொட்டா போக முடியுமா? முடியாதா? அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆண் போய் அந்த மையத்தை தொடுறாரு, ஒன்னோட போய் தொடுறாரு, தொடுறாடுற ஒரு முடியுமா? முடியாதா? ஆனண்டா ஆணுடைய ஒரு முடியும். ஒரு பெண் ஒரு ஆண் மையிட்டு ஒரு பொம்பளை போறாள், ஒவ்வொரு போய் அவள் தொட்டாலும் போக முடியும். மகரம் என்றால் மட்டும் போக முடியாது. ஆனால் யாரு தொட்டாலும் மையத்தில் போக முடியாது. அங்க விசேஷத்தை பாருங்க. போய் தொடுறாக்குற தான் முடியுமே தவிர மையத்தில் போக முடியாது. மையத்தில் போக முடியும் என்று வந்தா மையத்து ஒரு 1000 தரம் குளிப்பாடுறது இல்லாம வரும் போது கொடுக்கிற வேலை. என்ன போராக்கெல்லாம் என்ன செய்யறான்? கொஞ்சரையும் தொறையும் பாறையும். அது இன்னொரு சட்டம் ஒன்று. ஒரு வீட்டுல ஒரு மையத்து விழுந்துட்டு ஒரு ஆம்பளை மௌத்தா போயிட்டாரு. அந்த வீட்டுக்கு பட்டை எடுத்து போறா பொம்பளைகள் எல்லாரும் அந்த மையத்தை பார்க்க என்னது ஆகுமா? ஆகாதா? ஆகாதண்ட இந்த மக்குருஹா ஹராம் பார்க்க. இதுக்கு இந்த மையத்து விட்ட பாருங்க, பகிரங்கமான ஒரு ஹராம். ஜம்மியத்துல்லமாக்காரன் கடற்கரைக்கு போவாங்க வெண்ணாளைக்கு, இது ஹராம். பிரேக் சுடாதங்க, இது ஹராம். அந்த இதுக்கு போவாதங்க, ரோட்ல போவாதங்க, கார்ல போவாதங்க, என்ன அன்றைக்கு சொல்றான் இது ஹராம். ஐயோ என்னடா இது ஹராம் இல்லையா? அப்ப இதை தடுவேன். இது முக்கியமான விஷயம் இல்லவா? ஹராம் அல்லவா? இதை தடுவேன். என்ன அவசியம் இருக்கு? எல்லா பொம்பளைகளும் வந்த உடனே அவர் என்ன செய்யும்? அடிக்கழிய வச்சிருக்கோம். பாரு அப்படி திறந்து அப்படி பாக்குற போற அங்கால போய் முகம் மட்டும் நல்லா தகிரிக்கி போய் முகம் சாரியா இருக்கு. அப்ப இவைக்கு தெரியும் போல இருக்கு. முகம் நல்லா இருக்கிற, முகம் கட்டு இருக்கிற, அவன் நல்லவன் கெட்டவன் என்று கணிக்கக்கூடிய ஒரு தன்மை இவைகள் இருக்கு போல இருக்கு. இதெல்லாம் பொய் வேலை. ஆம்பளைகளும் செய்யக்கூடாது, பெண்களும் செய்யக்கூடாது. அந்நிய பெண்களா இருந்தா நாங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. மகரமான பெண்கள் பாருங்க. அதே மாதிரி பெண்கள் மையத்தை விட்ட போங்க, நீங்க கட்டாயம் போகணும். ஆனா அந்நிய ஆணாக இருந்தால் அந்த மையத்தை நீங்க பார்க்க கூடாது. ஹராமான விஷயம். மையத்துக்கு போற சுண்ணத்து. ஒரு மையத்தை விட்ட போய் அந்த மையத்தின் விஷயங்கள்ல கலந்து கொள்றது சுண்ணத்தான விஷயம், பரவான விஷயம் அல்ல. ஆனால் சுண்ணத்தை செய்ய போய் ஒரு ஹராத்தை செய்யற மாதிரி உள்ள விஷயமா போச்சு. தலைப்பா கட்டுற சுண்ணத்தண்டு போட்டு சாரண உறிஞ்சி தலைப்பா கட்டிட்டு போனான் அவன். அதே மாதிரி எல்லாமே வந்துடக்கூடாது. அடுத்தது 4வது ஒதுவை முறிக்கக்கூடிய கர்மங்கள். 4வது மஸ்ஸு ஃபர்ஜில் ஆதமி பிபாத்தினில் கஃபி வல் அஸாபிஇ. இந்த கைய இப்படி நீங்க 2 கையையும் ஒன்று சேர்க்கிற நேரத்தில் படுகிறே அந்த பகுதிதான் கையினுடைய பாத்தின் உள் பகுதி என்று சொல்றேன்.
அப்ப இந்த பகுதி, இந்த இருக்கிற இந்த பகுதி, இந்த ஓரம் இருக்கே, இது பாத்தினா உள்பகுதியா? இப்படி சேர்க்கக்கூடாது, என்ன படுகுதா? படலையே. ஆகவே இது பாத்தின் அல்ல, இந்த ஓரம் பாத்தின் அல்ல. உள்பகுதியாக ரெண்டு கையையும் சேர்க்கும் போது அடங்குவே, அதுதான் உள்பகுதி. அந்த உள்பகுதியை கொண்டு ஒரு மனிதனுடைய ஆணோ பொண்ணோ ஆதமி மனிதனுடைய முன்துவாரத்தையோ பின்துவாரத்தையோ தொடுதல் பொதுவை முறிக்கும். இந்த அறிக்கை, இந்த ஓரம் ஹர்ஃபுல் அனாமில் என்று சொல்றது, விரல்களின் ஓரம். இந்த ஓரம் உட்பகுதியில் சேருமா சேராதா? சேராதே. இப்படி சேர்க்க சேருதாது இல்லை. இந்த கரியை உங்களுக்கு தான் வெளியே தெரியுகிற இந்த ஓரம், இதாலே நேஞ்சான். பெண்ணுடையோ ஆணுடையோ அவத்தை தொட்டான் இந்த ஓரத்தால. ஒரு முடியுமா? முடியாது. இப்படி பிடிச்சான், உள்ளங்கையால பிடிச்சான், உட்பகுதி படக்கூடிய மாதிரி ஒரு அவத்தை தொட்டான். ஆணுடைய அவத்தையோ பெண்ணுடைய அவத்தையோ ஆதமியுடைய அவமாத்தான் இருக்கணும். யாரு? மனிதனுடைய அவமாத்தான் இருக்கணும். மிருகத்தினுடைய ஆபத்தை தொட்டால் போக முடியாது. மஸ்து ஃபர்ஜில் ஆதமி விமாத்தினில் கபிவல்ல சாபி வலவு சஹ்வன், மறந்து தொட்டாலும் சரிதான் போக முடியும். அவுபிலா ஷஹ்வத்தின், ஆசை இல்லாம தொட்டாலும் சரிதான் போக முடியும். குபுலன் அவுதுபுரன் தக்கரன் உன்தா மின் நஃப்ஸிய வைரி, தண்டையை பிடிச்சாலும் போக முடியும், இன்னொரு ஆவரையை பிடிச்சாலும் போக முடியும். அப்ப ஒரு மனிதனுக்கு அப்பம் ஆண் குறி பெண் குறி, நீங்க சரியா உலகிக்கணும். படத்தை கீறி காண்டலாமா சோதரர்களே? பொம்பளையில் இல்லாட்டி நாம் படத்தை கீறி காண்டுவோம் உங்களுக்கு. இதுதான் ஆண் குறி, இதுதான் பெண் குறி என்று. அதனால ஆண் குறி இருக்க அதை பிடிச்சா தான் முடியும். மற்ற இருக்க என்ன விதை, விதையை பிடிச்சா ஒரு முடியாது. உங்களுக்கு கடிக்குது, சாரனுக்கு உள்ள கையை போட்டுதான் சொல்லிக்கணுமா? விதையை சொல்றீங்க, அது உள்ளங்கை பட்டாலும் சரிதான் புறங்கை பட்டாலும் சரிதான் உதவ முடியாது. மேல்படியால பற்றப்படாது. மேல்படியால பட்டா உடனே உதவ முறிந்துவிடும். எனவே சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு முடிக்கக்கூடிய கர்மங்கள் 4, இந்த 4ஐயும் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து தொழுகையை பற்றி, தொழுகையும் கட்டாயம் சொல்லணும். எத்தனை பேர் தொழுகை சும்மா பாத்தியில் ஆகிட்டு போயிது பார்த்துட்டு இருக்க எங்களுக்கும் குத்தம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து அதை பற்றி சொல்வேன். அது தௌஹீதுடைய விளக்கங்கள், ஞான விளக்கங்களும் எவ்வளவோ நிறைஞ்சு கிடக்கு நம்மட கல்வில சொல்றதுக்கு, அதையும் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக நோன்பு முடிவதற்கிடையில் சொல்லி முடிப்பேன். நாளை இரவு 17ஆம் இரவு, ரமலான் 17ஆம் இரவு பத்ர் சஹாபாக்களுடைய தினம். ஒவ்வொரு வருஷமும் அந்த தினத்தை நாங்கள் இங்க ஒரு அளவு சிறப்பாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்புகளை பேசி வருகிறோம். நாளை பின்னேரம் சரியாக 5:30 மணிக்கு, நோன்பு சிறப்பதற்கு முன் 5:30 மணிக்கு பத்ர் சஹாபாக்களுடைய பெயரால் கொடியேற்றி வைக்கப்படும். அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நாளை இரவு தராவீஹ் தொழுகை, வித்ர் தொழுகை முடிந்தவுடன் இதே இடத்தில் மௌலித், பத்ர் சஹாபாக்களுடைய மௌலித் ஓதப்பட்டு அவர்களை கொண்டு வசீலா தேடப்படும், துஆ கேட்கப்படும், சிறிய நேர்ச்சை நார்சாக்களும் வழங்கப்படும். நீங்கள் அதிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், முடிந்தவர்கள் ஆண்களோ பெண்களோ நாளை இரவு தொழுகைக்கு வரும்போது உங்களால் முடிந்த அளவு தேநீர் மாத்திரம், நார்சா கிருஷா ஒன்றும் தேவையில்லை, ஒரு சின்ன நார்சாக்கள் இங்கு கொடுக்கப்படும், தேநீர் மாத்திரமாவது கொண்டு வந்து அந்த சபையை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.